லைஃப் டிவைன் பயில்வதற்காக நம் அனைவரையும் இந்த இணையதளத்தின் மூலம் ஒருங்கிணைத்து இந்த நல்ல வாய்ப்பினை நமக்கு அருளியுள்ள பகவானுக்கும் ஸ்ரீ அன்னைக்கும் நமது நன்றியையும் வணக்கத்தையும் அவர்களது பொற்பாதங்களில் சமர்ப்பிப்போம். இத்தருணத்தில் நம் மனதில் எழும் ஒவ்வொரு எண்ணத்தையும், இங்கு நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையையும் அவர்களுக்கு காணிக்கையாக சமர்ப்பிப்போம். அனைவருக்கும் மாலை வணக்கம். இப்பொழுது நாம் லைஃப் டிவைன்ல புக் 2 சாப்டர் 13 எக்ஸ்க்ளூசிவ் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் ஃபோர்ஸ் அண்ட் த இக்னோரன்ஸ். இதன் தலைப்பினுடைய சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்னா, நாம் இருக்கக்கூடியது அறியாமை என்கின்ற நிலையில் இருக்கின்றோம். இந்த அறியாமை என்கின்ற நிலை எதனால் ஏற்பட்டது என்றால், நம்மை படைத்த உருவாக்கிய அந்த சித் சக்தி கான்ஷியஸ்னஸ் ஃபோர்ஸ், அது படைப்பில், செயல்பாட்டில், இயக்கத்தில் ஈடுபடும் பொழுது என்ன செய்கின்றது என்றால், தன்னுடைய முழு உணர்வு நிலையையும் ஒரு செயலிலோ அல்லது அந்த ஒரு பொருளிலோ குவித்துக் கொள்கின்றது. பின்புலத்தில் அனைத்து குறித்த ஞானமும் பின்புலத்தில் இருக்கின்றது. ஆனால் அந்த செயலில் ஈடுபடும் பொழுது என்ன நடைபெறுகின்றது என்றால், அந்த அறியாமை என்கின்ற தன்னுடைய சக்தி முழுவதையும் அந்த ஒரு இடத்திலோ ஒரு செயலிலோ குவித்துக் கொள்வதால் அறியாமையில் இருப்பது போல் காணப்படுகின்றது. இது அந்த சித் சக்தி, இறை சக்தி வேண்டுமென்றே தனக்குத்தானே இட்டுக்கொண்ட, அமைத்து கொண்ட ஒரு நிலை. இதுதான் இது எவ்வாறு ஏற்பட்டது என்பது குறித்து தான் பகவான் இந்த சாப்டர்ல விளக்குகின்றார். போன செஷன்ல பேராகிராஃப் 1 and 2 பார்த்தோம். அதை மீண்டும் ஒரு முறை நான் சற்று விளக்கமாக விளக்குகின்றேன். பகவான் கூறியுள்ள அந்த 1 and 2 அதில் கூறியுள்ள கருத்தை விஷுவலாக, அதாவது நம்மால ஒரு வரைபடத்தின் மூலம் விஷுவலாக நாம் பார்த்தால் நன்றாக புரிந்து கொள்ளலாம் என்கின்ற கருத்தை சோனசுந்தரி மேடம் அவர்கள் தெரிவித்தார்கள். ஆகினால் இப்பொழுது விஷுவலாக அந்த அதனுடைய கருத்தை விஷுவலாக பார்க்க போகின்றோம். ஹரிணி, அந்த ஃபர்ஸ்ட் இதை நீங்க பிபிடியை கொஞ்சம் ப்ரொஜெக்ட் பண்ணுங்க. Yes, sir. ஓகே, தேங்க்யூ. ஐ திங்க் இது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இது அப்படியே வச்சுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் அதோட டைட்டில் ஹெட்டிங் ஒன்று இருக்கு பாருங்க. ஹெட்டிங் தெரியுதா பாருங்க. எஸ், அப்படியே வச்சுங்க. அது இல்லாமல் நான் எல்லாருக்கும் அந்த குரூப்லேயும் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ யாருக்கு இது சரியா கிளியராக தெரியலன்னா அங்கேயும் அதுலேயும் குரூப்பில் அந்த குரூப் மெசேஜ்லேயும் பார்த்துக்கலாம். இப்போ பகவான் என்ன கூறுகின்றார் என்றால், பிரம்மன் அப்படின்னா என்ன அப்படின்னா, பிரம்மன் பற்றி என்ன குறிப்பிடுகின்றார்? நான் பகவானினுடைய வார்த்தையை மீண்டும் படிக்கின்றேன். அதை படிக்கும் பொழுதுதான் நமக்கு
உண்மையான பயன் கிட்டும். நான் தமிழில் விளக்குகின்றேன். Since Brahman is in the essentiality of its universal being, a unity and a multiplicity. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, பிரம்மன் அதனுடைய அடிப்படை சாராம்சத்துல பார்த்தோம் அப்படின்னா, அதனுடைய பிரபஞ்சம் தழுவிய நிலையில எவ்வாறு இருக்கின்றது? ஒருமையாகவும் இருக்கின்றது, பன்மையாகவும் இருக்கின்றது. அதுதான் அதனுடைய அடிப்படை அம்சமாக இருக்கின்றது. அவ்வாறு இருப்பது மாத்திரமல்ல, ஏகமாக இருக்கக்கூடிய தன்னுடைய நிலையையும், பன்மையாக இருக்கக்கூடிய தன்னுடைய நிலையையும் அறிந்து இருக்கின்றது. Brahman is in the essentiality of its universal being, a unity and a multiplicity, aware of each other and in each other. என்ன காரணம்? ஏன் அவ்வாறு இருக்கின்றது என்றால், பிரம்மன் ஏகமாக இருப்பதும் சரி, பன்மையாக இருப்பதும் சரி, இந்த நிலைகளெல்லாம் கடந்த நிலையில் அது இருக்கின்றது. Since in its reality it is something beyond the one and the many. அது மாத்திரமல்ல, இரண்டையும் தன்னுள்ளே கொண்டதாக இருக்கின்றது, இரண்டையும் நன்கு அறிந்த வண்ணம் இருக்கின்றது. Containing both and aware of both. So இது பிரம்மனினுடைய அடிப்படை, பிரம்மன் குறித்த அடிப்படை உண்மை. அவ்வாறு இருக்கும் பொழுது எவ்வாறு அறியாமை இங்கு நுழைகின்றது? Ignorance can only come about as a subordinate phenomenon by some concentration of consciousness absorbed in a part knowledge or a part action of the being and excluding the rest from its awareness. என்ன கோருகின்றார் பகவான்? நான் ஏன் ஒரிஜினலா படிக்கிறேன் அப்படின்னா, அந்த வார்த்தைகள் எல்லாம் மந்திர சக்தி வாய்ந்தவை, பகவானினுடைய எழுத்துக்கள். அதை நம்ம காதால கேட்கும் பொழுது நம்மளுடைய மூளையில் உள்ள அணுக்கள் எல்லாமே ஒரு புத்துணர்வை பெறும். இந்த கேட்கும் விஷயத்தை உள்வாங்கிக் கொள்ளும் திறனை அவை அடையும். ஆகையினால பகவான் இங்க என்ன கூறுகின்றார்? அறியாமை அப்படி இருக்கும் பொழுது, அறியாமை என்பது ஆதி நிலையாக இருக்க முடியாது. ஒரு துணை நிலையான, ஒரு துணை அம்சமாகத்தான் அது உருவெடுக்கின்றது. அந்த சிருஷ்டி உருவாகும் பொழுது ஒரு துணை அம்சமாக உருவெடுக்கின்றது. எவ்வாறு அது உருவெடுக்கின்றது என்றால், சிருஷ்டி என்றாலே என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு சக்தி இந்த சிருஷ்டியை இந்த உலகத்தில் படைக்கின்றது. அது எது படைக்கின்றது? பிரம்மன். பிரம்மனுடைய எது படைக்கின்றது? பிரம்மனினுடைய அந்த சக்தி. அதுதான் கான்சியஸ்னஸ் ஃபோர்ஸ். அது என்ன செய்கின்றது? ஒரு இடத்தில் ஒரே ஒரு அம்சத்தில் தன்னுடைய கவனம் முழுவதையும் குவித்துக் கொள்கின்றது. கான்சன்ட்ரேஷன் ஆஃப் கான்சியஸ்னஸ் அப்சார்ப்ட் இன் அ பார்ட் நாலேஜ். ஒரு விஷயம் இருக்குன்னா அதில் மாத்திரம் ஒட்டுமொத்த ஞானத்திலையும் இது இல்லை. ஒரு விஷயம்னா அது மாத்திரம். ஒரு புத்தகத்துல நம்ம ஒரு வரியை படிக்கின்றோம் என்றால், அந்த ஒரு புத்தகத்தில் ஒரு பக்கத்தில் ஒரு வரியை படிக்கின்றோம் என்றால் அந்த வரியில் மாத்திரம் நாம் கவனம் செலுத்துகின்றோம். அதே போல இந்த பிரம்மன் படைக்கும் பொழுது என்ன செய்கின்றது? அப்சார்ப்ட் இன் அ பார்ட் நாலேஜ் ஆர் அ பார்ட் ஆக்ஷன் ஆஃப் த பீயிங். ஒரு பகுதியாக செயல்படும் பொழுது அவ்வாறு தன் கவனம் முழுவதையும் குவித்துக் கொள்கின்றது. அவ்வாறு செய்யும் பொழுது மற்றவை குறித்த அனைத்தையும் அது தன் கவனத்தில் இருந்து விலக்கிக் கொள்கின்றது. எக்ஸ்க்ளூடிங் த ரெஸ்ட் ஃப்ரம் இட்ஸ் அவேர்னஸ். ஸோ இது புரியும் நம்மளுக்கு. இது பேசிக் கான்செப்ட், இது புரியும். அடுத்தது பகவான் என்ன கூறுகின்றார்? எப்படியெல்லாம் இந்த கான்சென்ட்ரேஷன் நடக்குது, கவனக்குவிப்பு நடக்கின்றது என்று பகவான் அதே பேராகிராஃப்ல விளக்குகின்றார். எப்படியெல்லாம் இந்த கவனக்குறிப்பு நடைபெறுகின்றது என்பதை விளக்குகின்றார். 1 minute.
சாரி, சொசைட்டிலேருந்து ஒரு கால் வந்தது, அதனால தான். இப்போ எப்படிலாம் அந்த கான்சென்ட்ரேஷன், அந்த அந்த குவிப்பு, அந்த சக்தியினுடைய குவிப்பு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பகவான் விளக்குகின்றார். There may be either a concentration of the ஒன்ங்கிறது அந்த ஒரிஜினல் டெக்ஸ்ட் இருந்தா கூட நீங்க பார்த்துக்கலாம், போன இதில் அனுப்பிச்சது. There may be either a concentration of the one, அந்த ஓ வந்து கேபிட்டல், ஏகமாக இருக்கக்கூடிய பரம்பொருள், ஒன் இன் இட் செல்ஃப், டு த எக்ஸ்க்ளூஷன் ஆஃப் த மெனி. இது ஒன்று. ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் இந்த கான்சென்ட்ரேஷன் ஆஃப் கான்சியஸ்னஸ்ல ஃபர்ஸ்ட் காலம்ல அதான் போட்டிருக்கு. அந்த ஒன்ல வந்து ஞாபகம் வச்சுக்கணும், பரம்பொருள் வந்து 3 நிலைகளில் தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது. ஒன்று வந்து ஏகமாக இருக்கக்கூடிய நிலை, அதுதான் ஒன். அடுத்தது யூனிவர்சல் லெவல்ல குளோபலாக இருக்கின்றது, அனைத்தையும் தழுவிய நிலையில காஸ்மிக் லெவல்ல இருக்கு, அது அடுத்த நிலை. அதுக்கு அடுத்த நிலையில இண்டிவிஜுவலாக இருக்கின்றது இல்லையா? இப்ப அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்ல என்ன, அதனுடைய கான்சென்ட்ரேஷன் எப்படி, கான்சியஸ்னஸ் இன் த ஒன், அதுல மாத்திரம் கவனம் செலுத்திக் கொள்கின்றது. இதை எவ்வாறு பகவான் கூறுகின்றார்? There may be either a concentration of the one in itself to the exclusion of the many. அங்க கான்சென்ட்ரேஷன், மற்றதுல எல்லாம் கான்சென்ட்ரேஷன் இல்லை. அடுத்தது பகவான் கூறுகின்றார், or of the many in their own action to the exclusion of the all awareness of the one. அதுக்கு செகண்ட் காலம்ல எப்படி, அந்த மெனியில மாத்திரம் கான்சென்ட்ரேஷன் இருக்கு, அந்த ஒன்ல இல்லை. தன்னுடைய ஏகமான நிலையிலிருந்து அதுக்கு அடுத்த நிலையில அது கான்சென்ட்ரேட் பண்ணிக்குது, முதல் நிலையில அது கான்சென்ட்ரேட் பண்ணிக்கல. இது இரண்டாவது நிலை. or of the individual being in himself to the exclusion of both of the one and the rest of the many. இதுதான் தேர்ட் ஸ்டேட். இண்டிவிஜுவலா ஒவ்வொரு நம்ம இது நாம் இருக்கக்கூடிய நிலை. நாம் எப்படி இருக்கிறோம், நம்மளுடைய கான்சென்ட்ரேஷன் நம்மகிட்ட தான் இருக்கு, அவ்வளவுதான், வேற எதுவுமே தெரியாது. ஸோ இதுல என்ன நடைபெறுகின்றது, மற்றவை குறித்த அவேர்னஸும் நமக்கு இருப்பதில்லை. நமக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த ஒட்டுமொத்த அமைப்பினுடைய அந்த அவேர்னஸ், அந்த அறிவும் நமக்கு இருப்பதில்லை. இவை எல்லாம் கடந்த நிலையில் இருக்கக்கூடிய ஏகமான இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளினுடைய நிலை குறித்தும் நமக்கு இந்த அவேர்னஸ், இந்த அறிவு, ஞானம் இருப்பதில்லை. இது தேர்ட் ஸ்டேட். இதைத்தான் பகவான் கூறுகின்றார். of the individual being in himself to the exclusion of. இந்த நிலையில, இந்த தேர்ட் ஸ்டேட்ல என்ன நடைபெறுகின்றது, எல்லாமே எக்ஸ்க்ளூட் ஆயிடுது. இந்த மெனியும் எக்ஸ்க்ளூட் ஆயிடுது, ஒன்னும் எக்ஸ்க்ளூட் ஆயிடுது. exclusion of both of the one and the rest of the many, who are then to him separated units, not included in his direct awareness. என்னுடைய நேரடியான ஞானத்துல நான் என்னுடைய நேரடியான அறிவில் இவை அனைத்துமே வருவது இல்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட். ஓகே, இது இது ஒரு நிலை. இது ரெண்டு நிலைகள்ல காணப்படுகின்றது. ஒன்று இந்த கான்சென்ட்ரேஷன் அதனுடைய இயல்பான நிலை. கான்சென்ட்ரேஷன் செயல்படும் நிலையிலும் இதே மாதிரி தான் காணப்படுகின்றது. செயல்படும் நிலை என்பது சக்தியினுடைய இயக்கத்திலும் இதே பேட்டர்ன் தான் காணப்படுகின்றது. இதைத்தான் பகவான் விளக்குகின்றார். அடுத்தது பகவான் என்ன கூறுகின்றார், இதையெல்லாம் கூறிவிட்டு என்ன கூறுகின்றார், நாம் ஏன் இந்த பிரம்மனினுடைய சக்தியினுடைய செயல்பாடு, அதன் மூலமாக நடைபெறும் அந்த சிருஷ்டி, கிரியேஷன், மேனிஃபெஸ்டேஷன், இதில்தான் அறியாமை உருவாகுகின்றது. பிரம்மனினுடைய ஆதி நிலையில அறியாமை என்பது இல்லை என்கின்ற உண்மையின் அடிப்படையில் தான் நாம்
இந்த கருத்துக்களை ஆராய்கின்றோம் என்று ஒரு கருத்தை என்கின்ற ஒரு அடிப்படை ஒரு உண்மை. இதான் அடிப்படை கருத்து. எந்த அடிப்படை கருத்தின் பெயரில் நாம் இந்த இந்த அறியாமை எதனால் ஏற்படுகின்றது, அந்த சக்தியினுடைய ஒரு பிரத்யேகமான கவனக்குவிப்பு, அதன் மூலம் ஏற்படும் அறியாமை ஏற்படுகின்றது என்பதை எந்த கருத்தின் அடிப்படை கருத்தின் பெயரில் நாம் அணுகுகின்றோம் என்றால், இந்த அறியாமை என்பது பிரம்மனினுடைய ஆதி நிலையில் இருக்க முடியாது. பிரம்மனினுடைய ஆதி நிலையை எடுத்துக்கொண்டால் அது முழுமையாக இருக்கக்கூடிய ஒரு அம்சம். அது அறியாமையினுடைய தோற்றுவாயாக இருக்க முடியாது என்கின்ற அடிப்படை கருத்தின் பெயரில் அதுதான் உண்மை. ஆகையினால் இந்த அடிப்படையின் பெயரில் தான் நாம் ஆராய்கின்றோம். அப்புறம் ஒரு அடிப்படை உண்மையை என்ன கோருகின்றார், இந்த பிரம்மனினுடைய அடிப்படை, அதனுடைய எசென்ஷியல் நேச்சர். முதல்ல என்ன பார்த்தோம், நம்ம இந்த பேராகிராஃப் 1 முதல் சென்டென்ஸை நம்ம படிக்கலாம், மீண்டும் படிக்கலாம். சின்ஸ் பிரம்மன் இஸ் இன் த எசென்ஷியாலிட்டி ஆஃப் இட்ஸ் யூனிவர்சல் பீயிங், யூனிட்டி அண்ட் மல்டிப்ளிசிட்டி, aware of each other and in each other அப்படிங்கிற ஒரு சென்டென்ஸ் படிச்சோம். அப்படின்னா என்ன பகவான் குறிப்பிடுகின்றார், பிரம்மனினுடைய எசென்ஷியல் நேச்சர்ல, அதாவது சோல் லெவல்ல இந்த அறியாமை என்பது இருப்பதில்லை. ஆனால் அதனுடைய சக்தியினுடைய செயல்பாடு இங்கு புவியில் செயல்படும் பொழுது, பிரபஞ்சத்தில் செயல்படும் பொழுதுதான் இந்த அறியாமை தோன்றுகின்றது. இந்த டிஃபரன்ஸ் நம்ம புரிஞ்சுக்கணும். பிரம்மன் டிவைன் எப்படி இருக்கு, ஏகமாக அனைத்தையும் கடந்த நிலையில் இருக்கின்றது. அதுக்கு அடுத்த ஸ்டெப்ல எப்படி இருக்கு, பிரபஞ்சம் தழுவிய நிலையில யூனிவர்சல் பீயிங்கா இருக்கின்றது. யூனிவர்சல் சோல், காஸ்மிக் சோல் சொல்றோம். அதுக்கு அடுத்த நிலையில இண்டிவிஜுவல் சோல் அதுவாக இருக்கின்றது. இதுல த சோல் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட் தான் வந்து டிவைன் ஆஸ்பெக்ட் இல்லையா. இந்த சோல் அப்படிங்கிறதும் இண்டிவிஜுவலா நமக்கு இருக்கக்கூடிய அந்த சோல் எலிமெண்ட், அதுவும் அதற்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய பிரபஞ்ச ரீதியில் இருக்கக்கூடிய அந்த காஸ்மிக் சோல் என்பதும், இவையெல்லாம் கடந்து நிலையில் இருக்கக்கூடிய அந்த செல்ஃப், அந்த பிரம்மன் என்பதும் ஒரே அம்சம்தான் இல்லையா. அது குறித்து நமக்கு எந்த விதமான சந்தேகம் இருக்க முடியாது. இதை நம்ம அடிக்கடி பார்க்கின்றோம். அந்த நிலையில பார்த்தோம் அப்படின்னா அறியாமை கிடையாது. எங்க சோல் லெவல்ல அறியாமை கிடையாது. ஆனா இந்த சோல்க்கு வெளியில செயல்படக்கூடிய சக்தி இருக்கு பார்த்தீங்களா, அந்த சக்தி, கான்சியஸ்னஸ் ஃபோர்ஸ், அந்த நிலையில் தான் இந்த அறியாமை என்பது ஏற்படுகின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஏன் அப்படின்னா, அந்த பிரம்மன் வந்து ஆதியான ஏகமாக இருக்கக்கூடிய நிலையில் தன்னுடைய மற்ற அம்சங்களை தன்னிலிருந்து விளக்க முடியாது. The one cannot in its integral conscious being exclude the many from itself. ஏன் விளக்க முடியாது அப்படின்னா, அப்படி விளக்கினா என்ன ஆகும், the many would not then at all exist இல்லையா. அது முடியாது. At most it can stand back somewhere in its consciousness from the cosmic play. அதாவது பன்மையாக இருக்கும் விஷயத்திலிருந்து பின்னிருந்து கவனிக்கும் அம்சமாக இருக்கலாமே ஒழிய அதை முற்றிலுமாக அதிலிருந்து விலக்கிக் கொள்ள முடியாது. இரண்டுமே ஒரே அம்சம்தான். இதனுடைய மாறுபட்ட கருத்தும் உண்மை. அதே போல அந்த பன்மையாக காணப்படும் அதனுடைய எசன்ஸ்ல அந்த பரம்பொருள் தன்னுடைய ஏகமான அம்சம் குறித்த அறியாமையிலும் இருக்க முடியாது. இது எசென்ஷியல் ஆஸ்பெக்ட்ல இந்த அறியாமை என்பது காணப்படுவது இல்லை. ஏன்னா பரம்பொருள்கிட்ட எப்படி அறியாமை என்பது இருக்கும், அது எந்த நிலையில இருந்தாலும் சரி, ஏகமாக இருந்தாலும் சரி, பன்மையாக இருந்தாலும் சரி, தனிப்பட்ட இண்டிவிஜுவல் ஆன்மனாக இருந்தாலும் சரி, அந்த நிலையில் அறியாமை இருக்க முடியாது. அதனிலிருந்து வெளிப்பட்டு செயல்படும் சக்தியினுடைய நிலையில் தான் இந்த அறியாமை என்பது
எதனால் காணப்படுகின்றது? அதனுடைய எக்ஸ்க்ளூசிவ் கான்சென்ட்ரேஷன் அதனால காணப்படுகின்றது என்கின்ற கருத்தை பகவான், இதெல்லாம் அடிப்படை கருத்துக்கள், இதை புரிந்து கொண்டாதான் நம்மால மேற்கொண்டு இந்த சாப்டர்ல என்ன சொல்ல வரார் அப்படிங்கிறத சொல்ல முடியும். அதனால தான் பகவான் என்ன கிளாரிஃபை பண்றார், இக்னோரன்ஸ் அப்படிங்கிறது ஆகையினால, இக்னோரன்ஸ் இஸ் தேர்ஃபோர் நாட் த நேச்சுரல் கேரக்டர் ஆஃப் த கான்சியஸ்னஸ் ஆஃப் த சோல், ஈவன் ஆஃப் த இண்டிவிஜுவல் சோல் அப்படிங்கிறார். நீ ஒரு தனிப்பட்ட ஆன்மனை எடுத்துக்கொண்டாலும் அறியாமை என்பது அதனுடைய அடிப்படை அம்சம், இயற்கை இயல்பான அம்சமாக இருக்க முடியாது அப்படிங்கிறார். ஸோ இது முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட். Ignorance is therefore not the natural character of the consciousness of the soul, even of the individual soul அப்படிங்கிறார். ஸோ அப்படின்னா அறியாமை எப்படி வந்தது? மீண்டும் மீண்டும் பகவான் நமக்கெல்லாம் புரியுற மாதிரி ரொம்ப ஒரே கருத்தை மீண்டும் மீண்டும் விளக்குகின்றார். It is the outcome of some particularizing action in the executive conscious force when it is absorbed in its works, forgetful of self and of the total reality of the nature. உங்ககிட்ட ஒரிஜினல் டெக்ஸ்ட் அனுப்பிச்சிருக்கோம், அதை நீங்க பார்த்துக்கலாம். என்ன சொல்றார் பகவான்? Ignorance is therefore not the natural character of the consciousness of the soul. ஆன்மனினுடைய இயல்பான அம்சமாக அறியாமை இருக்க முடியாது. அது தனிப்பட்ட ஆன்மாக இருப்பினும் கூட, ஈவன் ஆஃப் த இண்டிவிஜுவல் சோல். அப்படின்னா எப்படி வந்தது அறியாமை? இட் இஸ் த அவுட்கம் ஆஃப் சம் பர்டிகுலரைசிங் ஆக்ஷன். ஒரு குறிப்பிட்ட செயல்பாடில் ஈடுபடும் பொழுது, இட் இஸ் த அவுட்கம் ஆஃப் சம் பர்டிகுலரைசிங் ஆக்ஷன், ஒரு குறிப்பிட்ட செயல்பாடில் ஈடுபடுவதின் விளைவாக ஏற்படுவது. இட் இஸ் அவுட்கம் ஆஃப் சம் பர்டிகுலரைசிங் ஆக்ஷன் இன் த எக்ஸிக்யூட்டிவ் கான்சியஸ்னஸ் ஃபோர்ஸ். அதனுடைய செயல்படுத்தும் சிட் சக்தி, இந்த எக்ஸிக்யூட்டிவ் கான்சியஸ் ஃபோர்ஸ். ஏன்னா இந்த பிரபஞ்சம் செயல்படணும்னா அந்த சக்தி செயல்பாடு இருக்கணும்ல, அதனுடைய செயல்பாட்டில் தான் இதெல்லாம் நடக்குது. இந்த எக்ஸிக்யூட்டிவ் கான்சியஸ் ஃபோர்ஸ் எப்போ நடக்குது? அது when it is absorbed in its works, அதனுடைய வேலையில் அது மூழ்கி விடுகின்றது. அவ்வாறு மூழ்கி விடும்போது என்ன நடைபெறுகின்றது? இட் இஸ் forgetful of self, தன்னையே மறந்த நிலையில் அது ஈடுபடுகின்றது, தன்னையும் மறந்து விடுகின்றது. ஆஃப் த டோட்டல் ரியாலிட்டி ஆஃப் த நேச்சர், தான் சார்ந்துள்ள ஒட்டுமொத்த தன்னுடைய இயல்பான அம்சத்தையும் அதற்கு பின்னால் உள்ள உண்மையையும் அது மறந்து விடுகின்றது. ஆஃப் த டோட்டல் ரியாலிட்டி இன் நேச்சர். இது எப்படி நடைபெறுகின்றது என்றால், அந்த சிற்சக்தியினுடைய ஏதோ ஒரு குறிப்பிட்ட பகுதி அதுதான் இந்த அறியாமையில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்கின்றது. ஒட்டுமொத்த சிற்சக்தியும் அறியாமையில் இருக்க முடியாது. ஏன் இருக்க முடியாது? இந்த கேள்வியை நம்ம கேட்டுக்கலாம். பகவான் என்ன கூறுகின்றார்? இந்த செயல்பாட்டில் அந்த சிற்சக்தி என்பது இறை சக்தி, அதனுடைய ஒரு பகுதியினுடைய இயக்கத்தில் தான் இந்த அறியாமை ஏற்படுகின்றதே ஒழிய, ஒட்டுமொத்த அந்த சக்தியினுடைய ஒட்டுமொத்த அந்த உணர்வு நிலையினுடைய சக்தியில இந்த அறியாமை என்பது ஏற்படுவது இல்லை அப்படிங்கிறார். ஏன் அப்படின்னா, அந்த ஒட்டுமொத்த உணர்வு நிலை அப்படின்னு வந்துவிட்டாலே அங்க அறியாமை இருப்பதுக்கு சான்ஸ் கிடையாது. ஒட்டுமொத்த உணர்வு நிலை என்பது இட் இஸ் an integral consciousness. ஆனா செயல்படும் பொழுது என்ன நடைபெறுகின்றது? அந்த சக்தியினுடைய ஏதோ ஒரு பகுதி தான், ஏதோ ஒரு மைன்யூட் அது ஈடுபடுவதனால தான் அந்த இடத்துல தான் அறியாமை வருது. ஒட்டுமொத்த நிலையில அறியாமை இருக்க முடியாது. ஒட்டுமொத்த நிலைங்கிறது என்ன அப்படின்னா, அதுதான் ஆதி நிலை, சச்சிதானந்தத்தினுடைய நிலை. ஸோ அந்த நிலையில அறியாமை இல்லை. அந்த சக்தி ஒரு சின்ன வேலையில ஈடுபட்டு தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளும் பொழுது அந்த அறியாமை மற்றவை குறித்த அறியாமையில் இருக்கின்றது. அதனால பகவான் என்ன கூறுகின்றார்? அதனாலதான் அது ஒரு மேற்புறத்தில் காணப்படும் ஒரு அம்சம் அப்படிங்கிறார். இட் மஸ்ட் பி a superficial, அது மாத்திரமல்ல ஒரு பகுதியான இயக்கம். இட் மஸ்ட் பி a superficial or partial movement absorbed in a superficial or partial action of consciousness and energy. இதெல்லாம் மேற்புறத்தில் தான் காணப்படுகின்றது. மேற்புறத்தில் பகுதியான ஒரு இயக்கத்தில் நடைபெறும் பொழுது இந்த நிலை காணப்படுகின்றது என்று கூறுகின்றார். It must be a superficial or partial movement absorbed in a superficial or partial action of the consciousness and the energy
இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஏதோ சொல்றாருன்னு நினைக்க வேணாம். இது நம்ம எல்லாம் இருக்கிறதுனாலே தான் சொல்றார் பகவான். நம்மோட சம்பந்தப்பட்ட விஷயம். நம்ம எல்லாம் அப்படிதான் செயல்ல ஈடுபடுறோம். அதைத்தான் சொல்றார். இது ஏதோ இப்ப நமக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம், எங்கோ இருக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு கிடையாது. சொல்லக்கூடிய விஷயம் ஆழமாக இருக்கிறது. ஆனா அதைத்தான் நம்ம செய்யறோம். இட் மஸ்ட் பி சூப்பர்ஃபிஷியல் ஆர் பார்ஷியல் மூவ்மெண்ட் அப்சார்ப்ட் இன் அ சூப்பர்ஃபிஷியல் ஆர் பார்ஷியல் ஆக்ஷன் ஆஃப் த கான்சியஸ்னஸ் அண்ட் த எனர்ஜி கான்சென்ட்ரேட்டட் இன் இட்ஸ் ஃபார்மேஷன். ஏதோ ஒன்று செய்யறோம் அப்படின்னா அதுல தான் நம்ம கான்சென்ட்ரேஷன் இருக்கு. அவ்வாறு செய்யும்போது நம்ம என்ன செய்யறோம்? அப்ளீவியஸ் ஆஃப் ஆல் எல்ஸ், அனைத்து குறித்தும் நாம் மறந்த நிலையில் இருக்கின்றோம். அனைத்து குறித்தும் ஒரு அறியாமை என்கின்ற நிலையில் இருக்கின்றோம். அப்ளீவியஸ் ஆஃப் ஆல் எல்ஸ் தட் இஸ் நாட் இன்க்ளூடட் இன் த ஃபார்மேஷன். எது குறித்து நாம் எதை உருவாக்குகின்றோமோ, எதில் ஈடுபடுகின்றோமோ, அதில் இல்லாதது ஒன்று குறித்த அனைத்தையும் நாம் ஒரு மறந்த நிலையில் இருக்கின்றோம். இது ஏன் அப்படி நடைபெறுகின்றது? எதுக்காக நடைபெறணும்? இது இப்படிதான் இருக்கணுமா? அறியாமை என்பது ஏன் இந்த பிரபஞ்சத்தில் இருக்க வேண்டும்? எல்லாமே வந்து டிவைன் கிரியேஷன் அப்படின்னா அறியாமை என்பது இருக்க வேண்டிய அவசியமே இல்லையே. என்ன காரணம் அப்படின்னா அதுக்கு ஒரு இறை நோக்கம் இருக்கின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். என்ன குறிப்பிடுகின்றார்? Ignorance is nature's purposeful oblivion of the self. செல்ஃப் பகவான் எஸ்ல சொல்றார். அதாவது அந்த பரம்பொருள் வேண்டுமென்றே தன்னை ஒரு மறந்த நிலையில், அனைத்து குறித்த மறைந்த நிலையில் தனக்குத்தானே இயற்கையின் மூலம் இட்டுக்கொண்ட ஒரு நிலைதான் அறியாமை என்று குறிப்பிடுகின்றார். Ignorance is nature's purposeful oblivion of the self and the all. லீவிங் தம் அசைட். அது என்ன? அந்த நிலையில் என்ன நடைபெறுகின்றது? அந்த பரம்பொருள் குறித்த அறியாமையிலும் இருக்கின்றோம். நம்மை சுற்றியுள்ள அனைத்தும் அந்த பரம்பொருளின் வெளிப்பாடு என்கின்ற அறியாமையிலும் இருக்கின்றோம். லீவிங் தம் அசைட், புட்டிங் தம் பிஹைண்ட் ஹர் செல்ஃப். அந்த இயற்கை பிரகிருதி, பகவான் வந்து பிரகிருதியை பத்தி சொல்றார். செயல்படும் போது என்ன நடைபெறுகின்றது? இந்த உண்மைகளை எல்லாம் தனக்கு பின்னால் மறைத்துக் கொள்கின்றது. புட்டிங் தம் பிசைட் ஹர் செல்ஃப் in order to do solely what she has to do in some outer play of existence. வெளியில ஏதோ ஒரு லீலை நடக்கின்றது. அதற்காக இந்த அறியாமையை தனக்குத்தானே இந்த இயற்கையின் மூலம் அந்த பரம்பொருள் இட்டுக்கொள்கின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இதுதான் வந்து போன தடவை பார்த்த அந்த கருத்து. அதனுடைய கரஸ்பாண்டிங் பிபிடி இதுதான். இது முதல்ல இதை நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கலாம். தென் we will go to the next. சுந்தர் சார், ஐ வில் கம் பேக் டு யூ. நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்றீங்க. முதல்ல இவங்க இருக்கிறாங்களா? நம்ம புவனசுந்தரி மேடம். அவங்க தான் போன தடவை டவுட் கேட்டாங்க. ஓகே சுந்தர் சார். நம்ம புக் 1ல டிவைன் லீலா அப்படின்னு எலாபரேட்டா பார்த்தது இதுதான் இல்லையா? எஸ் எல்லாம் அந்த சேம் பிரின்சிபிள். டிவைன் லீலா அப்படிங்கிறது இதுதான். இந்த டிவைன் இந்த லோவர் மாயா அப்படிங்கிறதும் அதுதான். எல்லாமே வந்து இதே பிரின்சிபிள் தான். சேம் ட்ரூத். இப்ப நம்ம இதுதான் பேசிக்கா நம்ம போன செஷன்ல பார்த்தது. போன செஷன் வந்து அவங்க புவனசுந்தரி மேடம் வந்து ஷி வாண்டட் மோர் கிளாரிட்டி. அதுக்கு தான் நம்ம வந்து இதை பண்ணிருக்கோம். இதுல வேற யாருக்காவது கிளாரிட்டி, ஃபர்தர் கிளாரிட்டி தேவைப்படுதா? ஃபர்தரா வேற ஏதாவது இதுல விளக்கம் தேவைப்படுதுன்னா கேட்கலாம். அதர்வைஸ் we can go to the today's session. Okay, we'll go to today's session, paragraph 3 and 4. Chapter 13, exclusive concentration of consciousness force and the ignorance.
paragraph 3. In the infinity of being and its infinite awareness, concentration of consciousness, tapas is always present as an inherent power of consciousness force. It is a self-held or self-gathered dwelling of the eternal awareness in itself and on itself and on its object. But the object is always, in some way, itself, its own being, or a manifestation and movement of its being. The concentration may be essential. It may be even a sole indwelling or an entire absorption in the essence of its own being, a luminous, or else a self-oblivious self-immersion. Or it may be an integral, or else a total multiple, or a part multiple concentration. Or it may be a single separative regard on one field of its being or movement, a single pointed concentration in one center, or an absorption in one objective form of its self-existence. Thank you, sir. Can I read, sir? Can I read, sir? Yes, please. Yes. Explanation. Concentration of consciousness. Tapas is always present as an inherent power of consciousness force in the infinity of Brahman and in its infinite awareness. It is a self-held or self-gathered dwelling of the eternal awareness in itself and on itself or on its object. The object cannot be other than Brahman. Therefore, the object is always in some way itself, its own being, or a manifestation and movement of its being. The concentration may be essential, its very nature. It may be even a soul indwelling, the one living in itself. Or it may be an entire absorption in the essence of its own being, a luminous or else a self-oblivious self-immersion. Or it may be an integral or else a total multiple or a part multiple concentration. Or it may be a single separative regard on one field of its being or movement. A single pointed concentration in one center or an absorption in one objective form of its self-existence. Thank you, sir. Thank you. இப்போ நம்ம ஆரம்பத்துல பார்த்த அந்த சாப்டர்னுடைய ஆரம்பத்துல பகவான் வந்து ரிக்வேதத்துல இந்த 10th பார்ட்ல 190 வர்ஸ் அதுதான் வந்து கோட் பண்ணியிருந்தார். இந்த ரிக்வேதத்தினுடைய அந்த பொருள் தான் வந்து இந்த சாப்டர்ல இந்த பேராகிராஃப்ல பகவான் குறிப்பிடுகின்றார். அந்த ரிக்வேதத்துல என்ன அதனுடைய பொருள் என்ன பகவான் அவருடைய ஆங்கில மொழிபெயர்ப்பாக என்ன பகவான் கூறியுள்ளார் என்றார். From the kindled fire of energy of consciousness, from the kindled fire of energy of consciousness, truth was born, and the law of truth. From that, the night. From the night, the flowing ocean
ஆஃப் பீயிங். அடிப்படையில் என்ன, அதோடைய எசன்ஸ் என்ன அப்படின்னா, எப்படி சிருஷ்டி உருவாகின்றது அப்படிங்கிறதான் சொல்றாங்க. எல்லாமே வந்து அடிப்படையில் அந்த ஒரு சக்தியினுடைய ஒரு கனல், எப்பொழுதுமே சக்தியினுடைய ஒரு உணர்வு நிலையினுடைய சக்தியினுடைய கனல் அந்த பரம்பொருளுக்கு உள்ளே இருந்து கொண்டு, அந்த சக்தியினுடைய கனல் தான் சிருஷ்டியை உருவாக்குகின்றது. இந்த சக்தியினுடைய கனல் கனன்று கொண்டே இருக்கின்றது, கனன்று கொண்டே அதற்குள்ளேயே இருக்கின்றது. இந்த கனன்று கொண்டிருக்கும் அதனுடைய சக்தியினுடைய வெளிப்பாட்டின் மூலமாகத்தான் இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் படைக்கப்படுகின்றது. இதுல எது முக்கியம் அப்படின்னா, இந்த கான்சென்ட்ரேஷன். தனக்குள்ளேயே அந்த பரம்பொருள் என்ன செய்கின்றது, தனக்குள்ளேயே அந்த தபஸ் என்று கூறக்கூடிய அந்த கான்சென்ட்ரேஷன் ஆஃப் கான்சியஸ்னஸ். தபஸ் என்றால் என்ன அர்த்தம் அப்படின்னா, கான்சென்ட்ரேஷன் ஆஃப் கான்சியஸ்னஸ். அப்படியே கனன்று கொண்டிருக்கின்றது அந்த உணர்வு நிலை, தனக்குள்ளேயே அந்த பரம்பொருளுக்குள் கனன்று கொண்டு அதனுடைய வெளிப்பாடாகத்தான் அனைத்துமே படைக்கப்படுகின்றன. இந்த செயலைத்தான் பகவான் குறிப்பிடுகின்றார். கான்சென்ட்ரேஷன் ஆஃப் கான்சியஸ்னஸ், தபஸ். அது வந்து அந்த பிரம்மனினுடைய அனந்தமான நிலையில ஒரு இயல்பான ஒரு சக்தியாக காணப்படுகின்றது. பிரம்மனினுடைய அனந்தமான நிலையில ஒரு இயல்பான சக்தியாக காணப்படுகின்றது. இந்த இன்ஃபினிட்டி ஆஃப் பீயிங் and its infinite awareness, concentration of consciousness, tapas, is always present as an inherent power of consciousness force. அதுக்குள்ளேயே இருக்கு, வெளியிலேருந்து வர்றது கிடையாது. பரம்பொருள் வந்து ஒன்றை படைக்கணும் அப்படின்னா, இப்ப நாம் வந்து ஒன்றை செய்ய வேணும் அப்படின்னா, நமக்குள்ள இருக்க ஒரு சக்தியை வச்சு பண்றோம். சில சமயம் நமக்குள்ள சக்தி இல்லை அப்படின்னா, நம்ம வெளியிலேருந்து அந்த சக்தியை வந்து மற்ற அமைப்புகளிலிருந்து அந்த சக்தியை பெற்றுக்கொண்டு ஒன்றை செய்கின்றோம். நமக்குள்ளேயும் சக்தி இருக்கு. அந்த சக்தி வந்து முடியல அப்படின்னா, வெளியில ஒரு எலக்ட்ரிக் பவர் யூஸ் பண்றோம், மெக்கானிக்கல் பவர் யூஸ் பண்றோம். அது மூலமா நம்ம அந்த காரியத்தை நிறைவேற்றிக் கொள்கின்றோம். ஆனா பரம்பொருளுக்கு அது மாதிரி செயல்படணும்னு அவசியம் கிடையாது. பரம்பொருளுக்கு வந்து எல்லாமே அதுக்குள்ளேயே இருக்கு. அதனுடைய அனந்தமான இருப்பில் அனைத்துமே இருக்கின்றது. கான்சென்ட்ரேஷன் ஆஃப் கான்சியஸ்னஸ், அந்த உணர்வு நிலையினுடைய குவிப்பு அதன் உள்ளேயே இருக்கின்றது. அதனுடன் பிறந்த ஒரு சக்தியாகத்தான் அதன் உள்ளேயே இருக்கின்றது. அது எப்படி இருக்கின்றது என்றால், இட் இஸ் a செல்ஃப் ஹெல்ட். அது தானே அதுவே வைத்துள்ள ஒரு சக்தியாக இருக்கின்றது. செல்ஃப் ஹெல்ட் ஆர் செல்ஃப் கேதர்ட் டுவெல்லிங் ஆஃப் இட் த இட்டர்னல் அவேர்னஸ் இன் இட் செல்ஃப். அந்த பரம்பொருள் தன்னை குறித்த அந்த ஞானம், தன்னை குறித்த அந்த அறிவு எல்லாமே தன்னுள்ளேயே குவித்து வைத்துக் கொள்கின்றது. எல்லாமே தனக்குள்ளே குவித்து வைத்துக் கொள்கின்றது. தனக்குள்ளேயும் குவித்து வைத்துக் கொள்கின்றது, அல்லது தன்னுடைய படைப்பிலும் அது தன்னுடைய படைப்பின் மீதும் அது குவித்துக் கொள்கின்றது. ஆன் இட்ஸ் ஆப்ஜெக்ட். பட் த ஆப்ஜெக்ட் இஸ் ஆல்வேஸ் இன் சம் வே இட் செல்ஃப். ஏன் இந்த கருத்தை பகவான் கூறுகின்றார்? பட் த ஆப்ஜெக்ட் இஸ் ஆல்வேஸ் இன் சம் வே இட் செல்ஃப் அப்படிங்கிறார். இந்த சென்டென்ஸ் வந்து ஏன் பகவான் சொல்லணும்? இந்த முதல் சென்டென்ஸ்லேயே ஸ்டாப் பண்ணிருக்கலாம் இல்லையா? இந்த சென்டென்ஸ் வந்து குவாலிஃபை பண்றார்.
but the object is always in some way itself, its own being, or a manifestation or a moments of its being. ஏன் இந்த சென்டென்ஸ் சொல்லணும் பகவான் அப்படின்னு கொஞ்சம் நம்ம சிந்திச்சு பார்த்தோம் அப்படின்னா, பரம்பொருளுக்கு வெளியில இருக்கக்கூடிய விஷயம் பரம்பொருள் இல்லாமல் வேற எதுவாக இருக்க முடியும் இல்லையா? பரம்பொருளிலிருந்து வெளியே வந்த விஷயம் பரம்பொருளினுடைய ஒரு அம்சமாக இல்லாமல் வேறு எதுவாக இருக்க முடியும்? அதைத்தான் குறிப்பிடுகின்றார். சோ தன்னுள்ளேயும் அந்த சக்தியினுடைய குவிப்பை அது குவித்துக் கொள்கின்றது. தனக்கு தன்னிலிருந்து வேறுபடாத தனக்கு வெளியே இருக்கும் ஒன்றின் மீதும் இந்த தன்னுடைய அந்த சக்தியை அந்த குவிப்பை அது குவித்துக் கொள்கின்றது. But the object is always in some way itself, its own being, or a manifestation and movements of its being. எல்லாமே தன்னுடைய பரம்பொருளினுடைய வெளிப்பாடு தானே. இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிறது எல்லாமே இந்த பரம்பொருளினுடைய வெளிப்பாடு தானே. அதைத்தான் குறிப்பிடுகின்றார். ஸோ இந்த கான்சன்ட்ரேஷன் எப்படி நடக்குது அப்படின்னா, தனக்குள்ளேயும் நடக்கின்றது, தனக்கு வெளியிலேயும் அந்த பரம்பொருளுக்கு வெளியேயும் நடக்கின்றது. இந்த கான்சன்ட்ரேஷன் எப்படி இருக்கு அப்படின்னா, அதனுடைய அடிப்படை பரம்பொருளினுடைய அடிப்படை அம்சமாக இருக்கின்றது. எசென்ஷியல், அதனுடைய எசென்ஷியல் ஆஸ்பெக்டே தபஸ் தான். The concentration may be essential. It may be even a soul indwelling. Soul indwelling தன்னை தவிர வேற எதுவுமே கிடையாது. அதுக்குள்ளேயே தன்னுடைய முழு சக்தியையும் தனக்குள்ளேயே, தன்னை தவிர வேறு எதுவுமே இல்லை, தனக்குள்ளேயே அது குவித்துக் கொள்கின்றது. இட் மே பி ஈவன், வெவ்வேறு நிலைகளை குறிப்பிடுகின்றார். இட் மே பி ஈவன் a soul indwelling or an entire absorption in the essence of its own being. தன்னுடைய நிலையிலேயே முழுவதுமாக அந்த பரம்பொருள் மூழ்கி விடுகின்றது. இது எத்தகைய நிலை என்று குறிப்பிடுகின்றார்? பரம்பொருள் தன்னுடைய நிலையிலேயே முழுவதுமாக மூழ்கிவிட்ட நிலை அப்படிங்கிறார். இது நம்மால புரிந்து கொள்ள முடியல, ஏன்னா நம்மால ரிலேட் பண்ணிக்க முடியல. பரம்பொருளினுடைய ஒரு நிலையை குறித்து பகவான் குறிப்பிடுகின்றார். அவர் குறிப்பிடுவதை நம்ம ஒரு கற்பனை செய்துதான் பார்க்க முடியும். ஏன்னா பகவான் அனுபவபூர்வமாக கண்ட ஆன்மீக உண்மையை பகவான் விளக்குகின்றார். அதை நம்மால அறிவுக்கு எட்டிய வரையில் தான் புரிந்து கொள்ள முடியும். அதனால இதை நம்ம ஒரு கற்பனை செய்து பார்க்கலாம், அவ்வளவுதான். அந்த பரம்பொருள் இருக்கின்றது. அந்த பரம்பொருள் தனக்குள்ளேயே அனைத்தையுமே வேறு எதுவுமே இல்லாத நிலையில், தன்னை தவிர வேறு எதுவுமே இல்லாத நிலையில் தனக்குள்ளே மூழ்கிவிட்ட நிலை அது. entire absorption in the essence of its own being, a luminous or else a self-oblivious self-immersion அப்படிங்கிறார். ஒளி பொருந்திய else a self-oblivious, அதாவது தன்னைத்தானே மறந்த நிலை, தனக்குள்ளேயே மூழ்கிய நிலை. இது பரம்பொருளினுடைய ஒரு நிலையை பகவான் குறிப்பிடுகின்றார். இது ஒரு நிலை. or it may be an integral or else a total multiple or a part multiple concentration. இதுக்கு அடுத்த நிலை எப்படின்னா, ஒரு நிலையில அந்த ஏகமாக இருக்கக்கூடிய நிலையில் மாத்திரமே அந்த பரம்பொருள் தன்னுடைய முழு உணர்வு நிலையும் குவித்துக் கொள்கின்றது. அதுக்கு அடுத்த நிலையில இன்னொரு பாசிபிலிட்டியும் சொல்றார். ஒரு முழுமையான நிலையில, ஒரு முழுமையான அனைத்தையும் தழுவிய நிலையில தன்னுடைய முழு உணர்வு நிலையும் குவித்துக் கொள்கின்றது. or it may be an integral or else a total multiple or a part multiple concentration. அனைத்தையும் தழுவிய நிலையில அனைத்தையும் தன்னுள்ளே அடக்கிய நிலையில் முழு உணர்வு நிலையும் குவித்துக் கொள்கின்றது. அடுத்த ஒரு ஸ்டேஜையும் பகவான் குறிப்பிடுகின்றார். or it may be a single separative regard on one field of its being or movement. அதாவது ஏதோ ஒரு தன்னுடைய இயக்கம், ஏதோ ஒரு களத்தில் அது இயங்குகின்றது, ஒரு இயக்கம், அதில் மாத்திரமே தன்னுடைய கவனத்தை குவித்துக் கொள்கின்றது. ஒருமுனை குவிப்பு, a single pointed concentration in one center. ஏதோ ஒரு மைய புள்ளியில் ஒரு முனை குவிப்பாக தன்னுடைய உணர்வு நிலை அனைத்தையுமே அது குவித்துக் கொள்கின்றது. or an absorption in one objective form of its self-existence.
ஒரு அமைப்பில் தன்னை முழுவதுமே குவித்துக் கொள்கின்றது. இது வந்து பகவான் சொல்லக்கூடிய இது வந்து அடுத்த ஒரு டயக்ராம் வருது. அதை பார்த்தோம்னா புரியும். இந்த வார்த்தைகளை பார்த்தா நம்மளுக்கு கொஞ்சம் அச்சமூட்டுவதாக இருக்கலாம். பட் அதனுடைய பிக்சர், அதனுடைய டயக்ராம் வந்து வருது. அதை பார்த்தோம்னா ரொம்ப எளிதாக நமக்கு புரியும். ஹரிணி கொஞ்சம் அதை ப்ரொஜெக்ட் பண்றீங்களா? அடுத்த டயக்ராம் அது ஹாரிசான்டலா இருக்கு. அது கொஞ்சம் வர்டிகலா வேணா நீங்க ரொட்டேட் பண்ணி நீங்க பாருங்க. கொஞ்சம் பெருசுப்படுத்தீங்கன்னா சரியா இருக்கும். ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. இது நம்ம இந்த டயக்ராம் பார்த்தா நமக்கு இதெல்லாம் புரியும். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இந்த விஷயம்லாம். அது பகவான் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜில் சொல்றாரு, அவ்வளோதான். இப்போ அடுத்த சென்டென்ஸ், அடுத்த பேராகிராஃப் படிக்கலாம். படிச்சு அதனுடைய ரிலேட்டட் டயக்ராமேட்டிக் ப்ரெசன்டேஷன் தான் இந்த ஸ்லைடு. முதல்ல அந்த டெக்ஸ்ட்டுக்கு உள்ள போகலாம். நம்ம அடுத்த இதனுடைய டெக்ஸ்ட்டுக்கு உள்ள போகலாம். The first, the essential, is at one end the superconscient silence, and at the other end the inconscience. The second, the integral, is the total consciousness of Satchitananda, the supramental concentration. The third, the multiple, is the method of totalizing or global over-mental awareness. The fourth, the separative, is the characteristic nature of the ignorance. The supreme integrality of the Absolute holds all these states or powers of its consciousness together as a single indivisible being, looking at all itself in manifestation with a simultaneous self-vision. Thank you. Thank you. Explanation for it. படிக்கலாம். Yes. The first, the essential concentration is at one end the superconscious silence and at the other end the inconscience. The consciousness is completely lost in self. It is not active in any other movement. The second, the integral concentration, is the total consciousness of Satchidananda taking place in the supramental. Here, in spite of the diversity, there is always a total regard. The third, the multiple concentration, is the method of the global awareness at the level of the overmind. The fourth, the separative concentration, is a characteristic nature of the ignorance. Here, there is a separation of each from everything else. This takes place at the mental level. It is a characteristic nature of ignorance in Prakriti. The supreme integrality of the Absolute holds all these states or powers of its consciousness together as a single indivisible being. It looks at all itself in manifestation with a simultaneous self-vision. Therefore, this exclusive concentration is something that is permitted and upheld for a particular purpose in working out this manifestation. It is not a denial of awareness of the Supreme Spirit. Thank you. Thank you. எப்படி நம்ம அறியாமையில் இருக்கின்றோம்? இந்த லாஸ்ட் பார்க்குறோம் பாருங்க, இந்த லாஸ்ட் 4th ஸ்டேஜில் நம்ம இருக்கிறோம். நம்ம இருக்கிற நிலை தான் வந்து அறியாமை. நம்மளுடைய மனம் சார்ந்த அறியாமையில் நாம் அனைவருமே இந்த நிலையில இருக்கிறோம். தனித்தனி அமைப்புகளாக காணப்படுகின்றோம். இங்கே என்ன காணப்படுகின்றது? ஒரு செப்பரேஷன். நான் வேறு,
மற்றவர்கள் வேறு. அந்த நிலையில தான் நாம் எல்லோருமே இருக்கின்றோம். இதுதான் லாஸ்ட் ஸ்டேஜ். இந்த நிலைக்கு எப்படி வந்தோம்? படிப்படியாகத்தானே வந்திருக்கணும் இல்லையா? எப்படி படிப்படியாக இந்த நிலைக்கு வந்தோம் அப்படிங்கிறத பகவான் அதை விளக்குகின்றார். நம்ம ஒன்னையான்னு புரிஞ்சுக்கணும், இது எல்லாமே சூப்பர்ஃபிஷியலா இருக்கிறது தான். இதுக்கு பின்னாடி நம்மளுடைய சோல் எலிமெண்ட்ல, எசன்ஸ்ல there is no division. அதை புரிஞ்சுக்கணும். இது மேற்புறத்தில் காணக்கூடிய நிலை. எசென்ஷியலா பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னா ஒன்னஸ் தான். த டிவைன் ஒன்னஸ் எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கு. அங்க டிவிஷனே இருக்காது. அங்க இக்னோரன்ஸே இருக்காது. சோல் லெவல் இக்னோரன்ஸ் கிடையாது. எக்ஸிக்யூட்டிவ் லெவல்ல செயல்படும் சக்தியினுடைய நிலையில தான் இந்த இக்னோரன்ஸ் அறியாமை என்பது காணப்படுகின்றது. இப்ப நாம் இருக்கிற நிலையில பார்த்தோம், 4th ஸ்டேஜ்ல தான் நம்ம எல்லாம் இருக்கிறோம். நம்மை பொருத்தி பார்க்கலாம். இந்த நிலையில மென்டல் இக்னோரன்ஸ்ல இருக்கும். இந்த நிலையினுடைய இந்த நிலை படிப்படியாக இந்த நிலை உருவாகின்றது. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் தான் பகவான் எப்படின்னு சொல்றார். பகவான் என்ன கூறுகின்றார்? ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அதுதான் எசென்ஷியலா இருக்கு. எசென்ஷியல் என்ன? அடிப்படை அம்சமாக இருக்கின்றது. The first, the essential is at one end, the superconscious silence. இந்த பரம்பொருள் எப்படி இருக்கு? அதனுடைய உணர்வு நிலையோட உச்சகட்டத்துல கம்ப்ளீட் சைலன்ஸ். அந்த இடத்துல சூப்பர் கான்ஷியஸ் சைலன்ஸா அந்த அதனுடைய ஒரு இறுதியில் அப்படி இருக்கு. அதனுடைய மறுமுனை இன்கான்ஷியன்ஸ். இந்த கருத்தையும் பகவான் மீண்டும் மீண்டும் நம்முடைய ஞாபகத்திற்கு கொண்டு வருகின்றார். சூப்பர் கான்ஷியன்ஸ் வேற, உச்சகட்டத்தில் இருக்கக்கூடிய சூப்பர் கான்ஷியன்ஸ் வேற, அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய இன்கான்ஷியன்ஸ் வேறாக காணப்பட்டாலும் இரண்டுமே அந்த பரம்பரையினுடைய இரு அம்சங்கள் தான். ஒன்று அந்த நிலையில சூப்பர் கான்ஷியன்டா இருக்கு, அடிமட்ட நிலையில இன்கான்ஷியன்டா இருக்கு, அவ்வளவுதான். ஆனா ரெண்டு நிலையிலும் அந்த கான்சென்ட்ரேஷன் இருக்கு. அந்த சக்தி, அந்த உணர்வு நிலையினுடைய குவிப்பு காணப்படுகின்றது. இது ரெண்டுமே எல்லாமே ஒரே ஸ்கீமுடைய ரெண்டு டூ எண்ட்ஸ் ஆஃப் த சேம் போல் அப்படிம்பார் பகவான். டூ எண்ட்ஸ் ஆஃப் த சேம் போல். ஒரு ஒரு நீண்ட ஒரு கோலை எடுத்துக்கொண்டால் அதனுடைய ஒரு முனை பார்த்தோம் அப்படின்னா இந்த சூப்பர் கான்ஷியன்ட், மறு முனை பார்த்தோம் அப்படின்னா இன்கான்ஷியன்ட். அந்த இடத்துல எப்படி இருக்கு அப்படின்னா அந்த கான்சென்ட்ரேஷன் அந்த இடத்துல தன்னை ஒரு குவித்து இருக்கின்றது. The first, the essential is at one end the superconscious silence and at the other end the inconscious. இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். அடுத்த ஸ்டேஜ் அப்படின்னா இந்த இடத்துல என்ன இருக்கு? இப்போ இந்த இடத்துல இருக்கும்போது எப்படி இருக்கும்? அந்த ஏகமா இருக்கக்கூடிய பரம்பொருள் அந்த நிலை தன்னை குறித்து தான் இருக்கும், வேற எந்த அவேர்னஸும் இருக்காது. அப்கோர்ஸ் அது எல்லா பரம்பொருளுடைய நிலையில எல்லாமே அவேர்னஸா இருந்தாலும் அந்த சூப்பர் கான்ஷியஸ் ஸ்டேஜ்ல எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த மற்றவை குறித்த எந்த விதமான ஒரு எல்லாமே மற்றவை குறித்த அனைத்தையும் மறந்த நிலையில அது இருக்கும். இரண்டாவது நிலையில த செகண்ட் எப்படின்னா அந்த இடத்துல அதுக்கு இது முழுமை அந்த முதல் நிலை என்பது ஒரு நிலையில் தான் காணப்படுகின்றது. ஒன்னு சூப்பர் கான்ஷியன்ட், இல்லை இன்கான்ஷியன்ட். இந்த ரெண்டு நிலைகளில் மாத்திரம்தான் காணப்படுகின்றது. ரெண்டாவது ஸ்டேஜில் பார்த்தோம் அப்படின்னா அந்த செகண்ட் ஸ்டேஜ் தான் பூரணமான நிலை, இன்டெகிரலா இருக்கு. அங்க அந்த உணர்வு நிலை எதனுடைய உணர்வு நிலையாக இருக்கின்றது? சச்சிதானந்தத்தினுடைய பூரணமான ஒட்டுமொத்த உணர்வு நிலையாக அந்த நிலை காணப்படுகின்றது. The second, the integral, is a total consciousness of Sachidananda. The total consciousness of Sachidananda அப்படிங்கிறது என்ன அர்த்தம்? ஏகமாக இருக்கக்கூடிய தன்னையும் மறந்த நிலையில் இருக்கும், தனக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த பிரபஞ்சம் தழுவிய அமைப்பு குறித்த உணர்வு குறித்த அந்த
உணர்வு நிலையையும் அது குறித்த அறிவையும் தான் கொண்டிருக்கும். அதற்கும் கீழே உள்ள தனிப்பட்ட அமைப்பு குறித்த அந்த ஞானத்தையும் தன்னுள்ளே கொண்டிருக்கும். எல்லாமே டோட்டல் காம்ப்ரிஹென்சிவ். அதுதான் சூப்பர் மைண்ட். அங்க டிவிஷனே இருக்காது. அதுதான் செகண்ட் ஸ்டேஜ். டோட்டல் கான்சியஸ்னஸ் ஆஃப் சச்சிதானந்தா, த சூப்ராமெண்டல் கான்சென்ட்ரேஷன். சரி, இதுக்கு அடுத்த நிலை, இந்த நிலை எப்படி இருக்கின்றது? குளோபலா இருக்கு. எல்லாமே ஒட்டுமொத்த அமைப்புகளாக இருக்கும். ஒட்டுமொத்த அமைப்புகளாக இருக்கும். ஆனா அந்த ஒட்டுமொத்த அமைப்புகள் ஒரு ஒட்டுமொத்த அமைப்பிலிருந்து மற்றொரு ஒட்டுமொத்த அமைப்பிலிருந்து பிரிந்து இருக்கும். புரிஞ்சுக்கணும். அது ஒரு ஒட்டுமொத்த அமைப்பு இருக்கும். எல்லாமே தனித்தனி ஒட்டுமொத்த அமைப்புகளாக தனித்தனியே இருக்கும். இரண்டாவது நிலையில இந்த சிருஷ்டி உருவாகும் பொழுது பரம்பொருள் அந்த ஏகமான நிலையில எல்லாமே இந்த அனைத்தும் தழுவிய நிலையில இருக்கின்றது, சச்சிதானந்தா ஸ்டேட்ல. அதற்கு அடுத்த நிலையில இரக்கம் கொள்ளும்பொழுது என்ன நடைபெறுகின்றது என்றால், அடுத்த நிலையிலேயே அந்த டிவிஷன் வந்து விடுகின்றது. அதுதான் மேல் மனம் நிலைன்னு சொல்றோம், ஓவர் மென்டல் அவேர்னஸ். அந்த இடத்துல ஒட்டுமொத்த அவேர்னஸ் இருக்கும். ஆனா அந்த ஒட்டுமொத்த அவேர்னஸ் இன்னொரு ஒட்டுமொத்த அவேர்னஸ், அது குறித்த அந்த புரிதலும் அறிவும் அதற்கு இருக்காது. இதைத்தான் பகவான் என்ன கூறுகின்றார்? இட் இஸ் a method of totalizing or global over mental awareness அப்படிங்கிறார். இதற்கு அடுத்த நிலை, நாம் இருக்கக்கூடிய நிலை இதுதான். the fourth, the separative. எல்லாம் தனித்தனியா இருக்கிறோம் நம்ம எல்லாருமே. is a characteristic nature of the ignorance. இந்த நிலையில தான் ignorance இருக்கு அப்படிங்கிறார். ignorance அந்த மூன்றாவது நிலையிலேயே ஆரம்பித்து விடுகின்றது. ஓவர் மென்டல் லெவல்லே டிவிஷன் ஆரம்பித்து விடுகின்றது. ஆனா ignorance அப்படிங்கிறது இங்கதான் இருக்குது. the separative is a characteristic nature of the ignorance அப்படிங்கிறார். ஆனா பரம்பொருள் எல்லா நிலைகளையும் உணர்ந்த நிலையில இருக்கு. பரம்பொருள்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா the supreme integrality of the absolute, அந்த பரம்பொருள் முழுமுதற் பொருளாக இருக்கக்கூடிய அந்த பரம்பொருள் அதனுடைய முழுமையான தன்மையில் எப்படி இருக்கின்றது என்றால், இந்த அனைத்து நிலைகளில் இருக்கக்கூடிய அந்த உணர்வு நிலையினுடைய சக்திகளையும் அது ஒருங்கே இணைத்து தன்னுள்ளே கொண்டதாக இருக்கின்றது. பகுக்க முடியாத நிலையில் ஒருங்கே இணைத்து தன்னுள்ளே கொண்டதாக நிலையில் இருக்கின்றது. அனைத்து குறித்த ஒரு ஏககால பார்வையுடன் அது இருக்கின்றது. அதைத்தான் பகவான் விளக்குகின்றார் ஆங்கிலத்தில். The supreme integrality of the absolute holds all the states or powers of its consciousness together as a single indivisible being, looking at all itself in manifestation with a simultaneous self-vision. பரம்பொருளுக்கு எல்லாத்தையும் ஒரே இடத்தை பார்க்க முடியும். சச்சிதானந்த நிலையும் ஒரு நிலையில பார்க்க முடியும், சூப்பர் மென்டல் லெவலையும் பார்க்க முடியும், குளோபல் லெவல்ல ஓவர் மென்டல் லெவலையும் பார்க்க முடியும், மனம் என்கின்ற நிலையும் ஒரே நிலையில பார்க்க முடியும். ஏன்னா பரம்பொருளுடைய நிலை அந்த நிலை. ஆனா இங்க தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளும் பொழுது வெவ்வேறு நிலைகளில் தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது. இது நம்ம பார்த்திருக்கோம், நிறைய இதுல பார்த்திருக்கோம். எப்படி இந்த இடத்துல அறியாமை இங்க உருவாகின்றது அப்படிங்கிறது தான் பகவான் எக்ஸ்பிளைன் பண்றாரு. இல்ல வேற ஏதானும் இந்த இது குறித்த விளக்கம் இருந்தா சொல்லலாம். எஸ் சார், சுந்தர் சார், உங்க மைக் மியூட்ல இருக்கு. I'm sorry. It's a beautiful pictorial presentation. Whoever has done, kudos to them. இல்ல சார், நான் போட்டேன், எங்க ஒய்ஃப் போட்டு கொடுத்தாங்க. என்னால பிபிடி எனக்கு ஃபர்ஸ்ட் இது பிபிடி பானுப்பிரியா வச்சு போட்டேன். அதுக்குள்ள அவங்களுக்கு வேற ஒரு ஒர்க், எங்களோட சொசைட்டி ஒர்க் வந்துச்சு, போயிட்டாங்க. எனக்கு பிபிடி போட தெரியாது. சரின்னு கையில போட்டு கான்செப்டை கொடுத்தேன், எங்க ஒய்ஃப் போட்டு கொடுத்தாங்க. இல்ல, கிரெடிட் உங்களுக்கும் உங்க ஒய்ஃபுக்கும் டெஃபினெட்லி. ஏன்னா இந்த கான்செப்டை பிக்சர்ல கொண்டு வர்றது ஒரு பெரிய விஷயம். அதை எல்லாருக்கும் ஷேர் பண்றக்கூடிய இதுல ப்ரெசென்ட் பண்றது அது இன்னொரு டேலண்ட். ஸோ ரெண்டு பேருக்குமே ரியலி கரெக்டா. ஆனா அந்த பிக்சர்ல பிரசன்ட் பண்ண கேட்டாங்க, அவங்கள காண எங்கன்னு தெரியல. அவங்க மேடம் கேட்டாங்க, கேள்வி கேட்டு போயிட்டாங்க. அவங்க பாட்டு எங்கேயோ போயிட்டு பெனிஃபிட் நமக்கு வந்துருது சார்.
ஆமா, கரெக்ட் கரெக்ட். இன்னைக்கு அவங்க present கேட்கலன்னா அவங்க கேட்கலன்னா இந்த இதெல்லாம் பண்ணிருக்க மாட்டேன் நானு. அவங்க கேட்டதுனால இட் ப்ரோக் மீ டு ஆக்ஷன். இல்ல சரி ரொம்ப நம்ம அழகா இருக்குது. இந்த பிக்சரை பார்க்கும்போது மனசுல வாங்க முடியுது, கிரகிக்க முடியுது ஈஸியா. ஆமா அது இங்கிலீஷ் லாங்குவேஜ்ங்கிறது அது ஒரு டெஃபினெட்லி பகவானோட லாங்குவேஜுக்கு சொல்லணுமா, அது இட்ஸ் நாட் தட் ஈஸி நமக்கு. ஆமா ஆமா. இன்ஃபேக்ட் சொல்லுங்க. இல்ல அதுதான் அதை வந்து இப்ப புரிஞ்சுக்கிற லெவலுக்கு ப்ரெசென்ட் பண்ணிருக்கீங்க அவ்வளவு அழகா. அதுதான் சொல்லுவோம். பியூட்டிஃபுல். தேங்க்யூ தேங்க்யூ. இன்ஃபேக்ட் இந்த இந்த டயக்ராம் போட்ட பிறகு தான் எனக்கே புரிஞ்சுது. நானும் படிச்சு பார்த்தேன். எனக்கு வந்து அதை இதை 2-3 படிச்சு டயக்ராம் போட்ட பிறகுதான் எனக்கு வந்து அது எனக்கு கிளாரிட்டி இல்லாம நான் என்ன பேசினாலும் அது வந்து விஷயம் கன்வே ஆகாது. சும்மா நம்ம பேசலாம், ஓரலா சொல்லலாம். பட் அன்லெஸ் என்னுடைய உள் மனதுல வாங்கினாதான் நம்ம பேசும்பொழுது அந்த உண்மையை வந்து நம்மளால சரியான முறையில் தெரிவிக்க முடியும். பட் இந்த டயக்ராம் வந்து இஃப் ஐ ரிமெம்பர் ரைட், நம்ம ஆரம்பத்திலேயே இதை வந்து பகவான் வந்து அந்த 3 ஸ்டேஜஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு. 3 ஸ்டேஜ்ல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு. எக்ஸ்பிளைன் 3 ஸ்டேட்டஸஸ் ஆஃப் சூப்பர் மைண்ட், ட்ரிபிள் ஸ்டேட்டஸ் ஆஃப் சூப்பர் மைண்ட் அப்படிங்கிறதுல பகவான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு. அதுதான் இது நீங்க லைவ் டிவைன்ல அதுதான் ஒரு அட்வான்டேஜ். லைவ் டிவைன் நீங்க இந்த பிக்சர் நீங்க போடும்போது தான் அது எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. டெக்ஸ்ட் படிக்கும் போது கூட எனக்கு அவ்வளவா கிரகிக்க முடியல. அந்த பிக்சரை பார்த்த உடனே கனெக்ட் பண்ண முடிஞ்சது. ஓஹோ, பகவான் ஃபர்ஸ்ட் புக்லயே சொல்லிருக்காரு இது எல்லாமே. ஆமா 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 ஆமா. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. Paragraph 4. Concentration in this sense of self-held dwelling in itself or on itself as object may be said then to belong to the very nature of conscious being. For although there is an infinite extension of consciousness and the diffusion of consciousness, it is a self-held, self-contained extension or a self-held, self-contained diffusion. Although there may seem to be a dispersion of its energies, that is in reality a form of distribution and is only possible in a superficial field because it is supported by an underlying self-held concentration. An exclusive concentration on or in a single subject or object or domain of being or movement is not a denial or departure from the spirit's awareness. It is one form of the self-gathering of the power of tapas. Thank you, sir. Thank you. Padiketuma, sir? Yes, madam. Here, concentration means concentration of self-held dwelling in itself or on itself as object. This aspect belongs to the very nature of conscious being. In the divine manifestation, we find that there is an infinite extension of consciousness and a diffusion of consciousness. Yet, it is a self-held, self-contained extension or self-held, self-contained diffusion. We find in the extension and diffusion of consciousness, there seems to be a dispersion of its energies, but that is in reality a form of distribution. This dispersion happens in a superficial field, yet it is made possible because it is supported by an underlying self-held concentration. We have seen that there is an exclusive concentration of consciousness on or in a single object or domain of being or movement. It is not a denial or departure from the spirit's awareness. It is one form of the self-gathering of the power of tapas. Thank you, sir. Thank you, thank you, thank you. இப்போ என்ன கேள்வி அப்படின்னா, நாம் எல்லாருமே வந்து அந்த பரம்பொருளில் இருந்து முற்றிலும் பிரிந்து வந்துள்ளோமா? டிவைன் வேறு, நாம் வேறா? இந்த கேள்வி நமக்கு எல்லாருக்குமே அடிப்படை கேள்வி.
டிவைன் சொல்கிறோம், டிவைன் தான் எல்லாமே சொல்கிறோம் அப்படின்னு நம்மளுடைய செயல்பாடுகள்லாம் முற்றிலும் வேறாக இருக்கின்றது. நம்மளுடைய செயல்பாடுகளுக்கு பின்னாடி நம்ம இயக்குவது அந்த டிவைன் அப்படிங்கிறது உண்மையா இல்லையா அப்படிங்கிற நம்ம அறிவுபூர்வமாக புத்தகங்களை படிக்கும், ஆன்மீக நூல்களை படிப்பதன் மூலமாக இந்த கருத்தை அறிவுபூர்வமாக உணர்கின்றோம், மனதின் மூலமாக அறிகின்றோம். ஆனால் அனுபவபூர்வமாக இதை நாம் உணர்வது இல்லை. இதுல பகவான் கன்ஃபார்ம் பண்றார். என்ன கன்ஃபார்ம் பண்றார் அப்படின்னா, நாமெல்லாம் எப்படி செயல்படுறோம்? அந்த லாஸ்ட் ஸ்டேஜில் தான் செயல்படுறோம். செப்பரேட்டிவ் கான்சன்ட்ரேஷன்ல தான் செயல்பட்டு இருக்கோம். அவங்க தனித்தனியா அப்படியே செயல்பட்டு இருக்கோம். தனியா ஏதோ ஒரு செயலில் செயல்படுறோம். எல்லாமே தனிப்பட்ட இயக்கமாக இருக்கின்றது. இதுக்கு பின்னாடி டிவைனுடைய ஹேண்ட் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது இருக்கு. அது நம்ம சாவித்திரியில படிக்கிறோம். there is a mighty guidance of the divine அப்படிங்கிறத பார்க்குறோம். அது உண்மை. ஆனால் அது எப்படி அனுபவபூர்வமாக உணர்வது? இப்படிலாம் இருக்கிறதுனால நமக்கு பின்னாடி ஒரு டிவைன் ஹேண்ட் இல்லைன்னு சொல்ல முடியாது அப்படிங்கிறார். பகவானுடைய வார்த்தைகளை பார்த்தா இந்த உண்மையை அறிய முடியும். இந்த பேராகிராஃபை கடைசியிலேருந்து மேலே போகலாம், அப்போதான் நம்ம புரிஞ்சுக்க முடியும். An exclusive concentration on or in a single object, subject or object or domain of being or movement. இந்த நிலையில தான் நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா? டிவைனுடைய லாஸ்ட் ஸ்டேஜில் வெளிப்பாட்டில் லாஸ்ட் ஸ்டேஜில் நம்மெல்லாம் இருக்கிறோம். எக்ஸ்க்ளூசிவ் கான்சன்ட்ரேஷன் ஏதோ ஒரு பொருள்ல இன் a single object or single subject or object or domain of being or movement is not a denial or departure from the spirit's awareness. இந்த நிலையிலும் நாம் ஒவ்வொரு மனிதரும் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த நிலையிலும் அந்த பரம்பொருளினுடைய ஒரு பார்வை, ஒரு புரிதல் என்பது நம்முடைய அனைத்து செயல்களுக்கும் பின்னால் இல்லாமல் இல்லை. அது இருக்கின்றது என்பதை மறுக்க முடியாது. அதிலிருந்து அந்த பரம்பொருளினுடைய ஒட்டுமொத்த ஞானத்திலிருந்து ஒவ்வொரு தனிப்பட்ட செயலும் ஒரு விலகும் செயலாகவோ அல்லது அதை மறுக்கும் செயலாகவோ இருக்க முடியாது அப்படிங்கிறார். எதற்காக கூறுகின்றார் என்றால், இந்த டிவைன் தான் இந்த உலகம். இந்த உலகத்தோட மேனிஃபெஸ்டேஷன் எல்லாமே டிவைன் மேனிஃபெஸ்டேஷன் தான். அங்க எக்ஸ்க்ளூசிவ் கான்சன்ட்ரேஷன் இருக்குது, உண்மைதான். அதுல அறியாமை இருக்கின்றது என்பது உண்மைதான். இருந்தாலும் அது அந்த பரம்பொருளினுடைய ஸ்பிரிட்ஸ் அவேர்னஸ், அதனுடைய இதுலேருந்து விலகி செல்லுதலோ அல்லது அதை மறுத்தலோ கிடையாது அப்படிங்கிறார். இது ஏன் அப்படி நடக்கிறதுங்க அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்றார் பகவான். இதோடைய கான்செப்ட் என்ன அப்படின்னா, இதுக்கு முந்தைய சாப்டர்ல நம்ம கொஞ்சம் யோசிச்சுக்கலாம். முந்தைய சாப்டர்ல 2 விஷயம் பார்த்தோம். 2 எதிரெதிரான நிலைகளை பகவான் விளக்கினார். அதுவும் பரம்பொருளினுடைய 2 எதிரெதிரான நிலைகள். ஒன்று பாசிவிட்டி, மற்றொன்று ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது நிலையை பார்த்தோம். பாசிவிட்டி என்று செயலற்ற நிலை, ஆக்டிவிட்டி என்பது செயல்படும் நிலை, இயங்கும் நிலை, டைனமிக் ஸ்டேட். இன்னொன்று ஸ்டெபிலிட்டி, இயங்காத நிலை அப்படிங்கிறது பார்த்தோம். அக்ஷரா ஸ்டேட், ஷரா ஸ்டேட் அப்படிங்கிறத நான் இந்த பார்த்துட்டு என்ன முடிவு பண்ணோம், அதுல 2 எதிரெதிரான நிலைகள் கிடையாது. பகவான் அந்த பரம்பொருள் இந்த பிரபஞ்சத்துல இயங்கும் நிலையில இருந்தாலும் அதற்கு பின்னால ஒரு இயங்காத நிலை என்பது அதற்கு ஆதரவாக இருந்து கொண்டே இருக்கின்றது அப்படிங்கிறத பார்த்தோம். There is passivity
சப்போர்ட்டிங் ஈச் ஆக்டிவிட்டி அப்படிங்கிற ஒரு அடிப்படை உண்மையை பார்த்தோம். அதே போல இங்க என்ன நடைபெறுகின்றது, பகவான் என்ன கூறுகின்றார், இங்க 2 விஷயம் நடைபெறுகின்றது. ஒன்று கான்சென்ட்ரேஷன் ஆஃப் கான்சியஸ்னஸ், மற்றொன்று அந்த கான்சியஸ்னஸ், அந்த உணர்வு நிலை தன்னை எங்கும் வியாபித்து எங்கும் பரவி தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது. இந்த பரவுதலும் குவித்தலும் பார்த்தோம் அப்படின்னா இரண்டும் ஒன்றுடன் ஒன்று இணைந்த நிலை. பரவுதல் என்பது வீணடித்தல் கிடையாது. இந்த பரவும் நிலையில அந்த சக்தி வீணடிக்கப்படுவது இல்லை அப்படிங்கிறார். Concentration in this sense is of self-held dwelling in itself or itself as object. பரம்பொருளினுடைய அடிப்படை அம்சமே என்ன என்று பகவான் குறிப்பிடுகின்றார், அந்த தன்னுள்ளே தன்னுடைய சக்தியை குவித்துக் கொள்வது, அந்த தபஸ், அதுதான் பரம்பொருளினுடைய அடிப்படை அம்சம் அப்படிங்கிறார். இந்த நிலையில, ஆனால் அந்த நிலையிலே இருப்பதில்லை பரம்பொருள். பரம்பொருள் சிருஷ்டியை உருவாக்குகின்றது. எப்படி சிருஷ்டியை உருவாக்குகின்றது? தன்னை வெளிப்படுத்திக் கொள்வதன் மூலமாக சிருஷ்டியை உருவாக்குகின்றது. மேனிஃபெஸ்டேஷன். இந்த மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிற போது என்ன நடைபெறுகின்றது, அந்த பரம்பொருளினுடைய அனந்தமான உணர்வு நிலை எங்கும் வியாபிக்கின்றது, தன்னை நீட்டித்துக் கொள்கின்றது. There is an infinite extension of consciousness. எக்ஸ்டென்ஷன் என்ன அர்த்தம்? ஒன்று இருக்கின்றது, தன்னை நீட்டிக் கொள்கின்றது. டிஃப்யூஷன், டிஃப்யூஷன் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு ஒளி ஒரு இடத்துல இருக்குது, அந்த ஒளி எல்லா இடத்துலையும் பரவும் போது அது டிஃப்யூஸ் ஆயிடுது. ஒரு திரவம் இருக்கின்றது, அந்த திரவம் ஒரு இடத்துல இருக்கின்றது, அந்த திரவத்தை கொட்டணும் அப்படின்னா எல்லா இடத்துலையும் டிஃப்யூஸ் ஆகிடும் இல்லையா, அது டிஃப்யூஷன். ஸோ இந்த உணர்வு நிலை இங்கே என்ன நடைபெறுகின்றது, சிருஷ்டியின் பொழுது தன்னை நீட்டித்து கொண்டும் எங்கும் பரவியும் தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது. There is an infinite extension of consciousness, a diffusion of consciousness. அப்படி இருந்தாலும் என்ன பகவான் என்ன கூறுகின்றார், அந்த நிலையில it is a self-held, self-contained extension அப்படிங்கிறார். அதாவது ஒரு கண்ட்ரோல்டு ரிலீஸ். அது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொல்லுவோம், சில மாத்திரைகள்ல கண்ட்ரோல்டு ரிலீஸ் அப்படிம்பாங்க. அது ஏன் கண்ட்ரோல்டு ரிலீஸ் அப்படின்னா, மெல்ல 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 அதில் இருக்கக்கூடிய மருந்து சக்தி மெல்ல 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 வெளிப்பட்டு அது செயல்புரியும். அதுதான் கண்ட்ரோல்டு ரிலீஸ். இம்மிடியட்டா தன்னை ரிலீஸ் பண்ணி அது வேலை செய்யாம மெல்ல 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 அது கண்ட்ரோல்டா தன்னை வெளிப்படுத்தி கொள்ளும். அதே போல இங்க பகவான் என்ன கூறுகின்றார், உணர்வு நிலையினுடைய சக்தியினுடைய வெளிப்பாடு என்பது அது எப்படின்னா, இட் இஸ் அ செல்ஃப் ஹெல்ட், தனக்குள்ளேயே அது வைத்துக் கொள்கின்றது. இட் இஸ் அ செல்ஃப் கண்டெய்ன்ட் எக்ஸ்டென்ஷன் ஆர் அ செல்ஃப் ஹெல்ட் செல்ஃப்-கண்டெய்ன்ட் டிஃப்யூஷன். எக்ஸ்டென்ஷன் நீட்டித்துக் கொள்ளுதலும் பரவுதலும் இருந்தாலும் கூட அதனுடைய அந்த சக்தியினுடைய பிடி எங்க இருக்கு அப்படின்னா அந்த பரம்பொருளிடம் தான் இருக்குது. அது பிடியை விட்டு கொடுப்பதில்லை. அப்படி விட்டு கொடுச்சு அப்படின்னா நேச்சுரலா அது கண்ட்ரோலே இல்லாமல் போயிடும். ஒரு கண்ட்ரோல்ல தான் அந்த சக்தியினுடைய வெளிப்பாடு இந்த பிரபஞ்சத்தில் நடக்கின்றது அப்படிங்கிறார். அந்த பிடி அதுகிட்ட தான் இருக்கு. வெளியில அந்த வெளிப்பாடு நடைபெறுகின்றது, சக்தியினுடைய வெளிப்பாடு நடைபெறுகின்றது. இருந்தாலும் அந்த சக்தியினுடைய பிடி எப்படி அந்த ஒரு லகான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த லகான் அந்த ஒரு குதிரையை ஒருத்தன் ஓட்டுறானா அப்படின்னா அந்த லகான் அவன்கிட்ட தான் இருக்கும். அதே போலதான் அந்த பிடி அந்த பரம்பொருள் கிட்ட தான் இருக்கும். It is a self-held, self-contained extension or a self-held, self-contained diffusion. அப்படிதான் நடக்குது அப்படிங்கிறார் உலகத்துல. இங்க சக்தியினுடைய விரயம் செலவழிப்பது போல காணப்பட்டாலும் கூட அது என்ன அப்படின்னா அது விரயம் அல்ல அப்படிங்கிறார்.
although there seems to be a dispersion of his energy, that is in reality a form of distribution. அவ்வளவுதான். அது தன்னை விநியோகம் செய்து கொள்கின்றது, வழிய விரயம் செய்து கொள்வது இல்லை. இந்த பிரபஞ்சத்துல எதுவுமே வீணாக போவது இல்லை, விரயம் ஆகுவது இல்லை, ஆனா விநியோகிக்கப்படுகின்றது. அதுதான் வித்தியாசம். டிஸ்பர்ஷன் அப்படிங்கிறதுக்கும் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறதுக்கும் அதான் ரெண்டுக்கும் வித்தியாசம். அதுதான். டிஸ்ட்ரிபியூஷன் என்ன அர்த்தம்? நான் என்கிட்ட ஒரு 10 ரூபா இருக்கு அப்படின்னா நான் ஒன்னா ஒருத்தருக்கா கொடுக்குறேன், அது வேற விஷயம். அதே 10 ரூபாயை நான் வந்து பேஸ் பண்றேன், அப்படி எங்கேயோ அது ஒரு எந்த வித நோக்கம் இல்லாமல் செலவு பண்ணேன் அப்படின்னா டிஸ்பர்ஷன். இங்க டிஸ்ட்ரிபியூஷன் தான் நடக்குது அப்படிங்கிறார். That is in reality a form of distribution. இது வந்து இந்த விநியோகம் செய்தல், சக்தியினுடைய விநியோகம் செய்தல் அப்படிங்கிறது எங்க நடைபெறுகின்றது? இந்த பிரபஞ்சத்தினுடைய இயக்கத்துல மேற்புற களத்தில் தான் நடைபெறுகின்றது. நாம் எல்லாம் செயல்படுகின்றோம், இயற்கை செயல்படுகின்றது, இதெல்லாம் மேற்புறத்தில் நடைபெறுகின்றது. சூப்பர்ஃபிஷியல் மேற்புற களத்தில் நடைபெறுகின்றது. It is only possible in a superficial field. இது எவ்வகையில் சாத்தியப்படுகின்றது? எப்படி சாத்தியப்படுகின்றது? எதனால அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி அதனுடைய பிடி வந்து அந்த பரம்பொருள் கிட்ட இருக்குது. பிகாஸ் இட் இஸ் சப்போர்ட்டட் பை அன் அண்டர்லையிங் செல்ஃப் ஹெல்ட் கான்சென்ட்ரேஷன் அப்படிங்கிற அந்த குவிப்பு, அந்த கான்சென்ட்ரேஷனுக்கு பின்னாடி இருக்கு. அதனால்தான் மேற்புறத்தில் அந்த இயக்கம் வந்து நடைபெற சாத்தியமாகின்றது அப்படிங்கிறார். அதனால இறுதியா என்ன சொல்றாரு அப்படின்னா, அல்டிமேட்டா அந்த லகான் வந்து பின்னாடி அந்த பரம்பொருள் கிட்ட தான் இருக்குது. அதனுடைய சக்தி எங்குமே வீணடிக்கப்படுவதில்லை. இந்த சிருஷ்டி நடைபெற்றாலும் அதனுடைய சக்தியினுடைய விரயம் காணப்படுவதில்லை, விநியோகிக்கத்தான் படுகின்றது. மேற்புறத்தினுடைய சக்தியின் செயல்பாட்டிற்கும் அடிப்படை காரணம் என்னவென்றால், அந்த சக்தியினுடைய பிடி அந்த பரம்பொருளிடம்தான் இருக்கின்றது. ஆதலால் இறுதியா என்ன சொல்றார்? an exclusive concentration on in a single subject or object or domain of being or movement. இந்த பரம்பொருள் வந்து இந்த உலகத்தில் செயல்படும் நிலை, களம், நாம் இருக்கிறோம், நம்மை சுற்றி பொருள்கள் இருக்கின்றன, எண்ணற்ற அமைப்புகள் இருக்கின்றன, இதெல்லாமே எக்ஸ்க்ளூசிவ் கான்சென்ட்ரேஷன் தான். இந்த நிலையில அந்த பரம்பொருளினுடைய ஒரு அவேர்னஸ் என்பது பின்புலத்தில் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. இந்த நிலை என்பது அந்த பரம்பொருளினுடைய அவேர்னஸ், அதனுடைய அந்த ஒட்டுமொத்த அதனுடைய பார்வையிலிருந்து விலகுதலோ அதை மறுத்தலோ இங்கு நடப்பது இல்லை அப்படிங்கிறார். an exclusive concentration on or in a single subject or object or domain of being or movement is not a denial or departure from the spirit's awareness. ஆகையினால நம்ம இங்க காணக்கூடும் மனிதர்களோ மற்ற அமைப்புகளோ மற்ற ஜீவராசிகளோ அந்த பரம்பொருளில் இருந்து வேறுபட்ட அமைப்புகள் கிடையாது, ஒரு மாயையோ ஒரு பொய்மையோ கிடையாது அப்படிங்கிறார். இட்ஸ் நாட் எ டினையல் ஆர் டிபார்ச்சர் ஃப்ரம் த ஸ்பிரிட்ஸ் அவேர்னஸ். இட் இஸ் ஒன் ஃபார்ம் ஆஃப் த செல்ஃப் கேதரிங் ஆஃப் த பவர் ஆஃப் தபஸ். நம்மகிட்ட இருக்க நம்மை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா அமைப்புகள்லையும் எது இருக்கு அப்படின்னா, அந்த பரம்பொருளினுடைய சக்தியினுடைய ஒரு குவிப்பு அங்கு காணப்படுகின்றது. இட் இஸ் ஒன் ஃபார்ம் தான் அப்படிங்கிறார். இட் இஸ் ஒன் ஃபார்ம் ஆஃப் த செல்ஃப் கேதரிங் ஆஃப் த பவர் ஆஃப் தபஸ். ஆகையினால பகவான் இங்க என்ன கூறுகின்றார்? ஒரு பிரபஞ்சத்தில் காணக்கூடிய அமைப்புகள் எல்லாம் வந்து அந்த பரம்பொருளினுடைய ஒட்டுமொத்த அந்த அவேர்னஸ்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். லாஸ்ட் பார்ட் அதையும் பார்த்துடலாம் நம்ம, அது இட் ஒன்ட் டேக் மச் டைம். மேடம், நீங்க உங்களோட கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னோம், நீங்க இருந்தீங்களா இல்லைன்னு தெரியல. 1 minute, sir. கோணசுந்தரி மேடம். Sir,
அன்பார்ச்சுனேட்லி ஆரம்பித்து 5 நிமிஷத்துல என்ன இன்டர்நெட் போச்சு, இப்பதான் வந்திருக்கு. நான் இப்ப ஐயோ திருப்பி நான் தான் சொல்லி பரவாயில்ல, ரொம்ப நீங்க கேட்டதுனால எல்லாரும் பயன்பெற்றார்கள். ஏன்னா அந்த பட் அன்பார்ச்சுனேட்லி நீங்க எல்லாம் போயிட்டீங்க. ரெக்கார்டிங் கேளுங்க. நீங்க ரெக்கார்டிங் கேட்கறதா தான் இருக்கேன் சார். நான் டவுட் வந்தாலும் உங்களை திருப்பி கூப்பிட்டு டிஸ்டர்ப் பண்ணேன் 4ஆம் தேதிக்கு அப்புறம். ஏன்னா அது 2 டயக்ராம் பண்ணிருக்கோம். அது ரெக்கார்டிங்லயும் வரும் உங்களுக்கு. இந்த டயக்ராம் எல்லாம் ரெக்கார்டிங்லயும் வரும். நான் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன். நீங்க கேட்டது எல்லாம் உங்களுக்கு தேங்க் பண்ணாங்க. சில பேர் வந்து அவங்க கேட்டதுனாலதான் இந்த இவ்வளவு அருமையான விளக்கம் நம்ம எங்களால புரிந்து கொள்ள முடிஞ்சது அப்படின்னு சொன்னாங்க. அதனால நீங்க அப்கோர்ஸ் யுவர் பெனிஃபிஷியரி உங்கள் மற்ற பரவாயில்ல. நீங்க ரெக்கார்டிங் கேளுங்க. நோ ப்ராப்ளம். கேக்குறேன். இப்பதான் நான் கொஸ்டின் அனுப்பிச்சுட்டு இருந்தேன் இன்கால் மெசேஜ். எந்த பழச பாக்குறீங்களா இல்ல எந்த பேராகிராஃப் பண்ணிட்டு இருக்கீங்க? லாஸ்ட் பட் ஒன் போர்ஷன் இந்த இன்னைக்கு செஷன்ல லாஸ்ட் பட் ஒன் போர்ஷன். பட் when the concentration is exclusive. இல்ல இப்ப இன்னைக்கு பேராகிராஃப் 3வது பேரா அந்த பாருங்களா இல்ல இந்த ஃபோர்த் பேராகிராஃப் ஃபோர்த்தே வந்தாச்சா? டயகிராம்ல பார்த்துட்டு முடிஞ்சாச்சு. சரி டயகிராம் இருந்ததுனால அதுவும் பார்த்து. ஓகே சார், தேங்க்யூ சார், நான் ஃபாலோ பண்றேன் சார். தேங்க்யூ. Fourth paragraph, last portion. Yes. But when the concentration is exclusive, it brings about a holding back behind it of the rest of knowledge, of the rest of self-knowledge. It may be aware of the rest all the time, yet act as if it were not aware of it. That would not be a state or act of ignorance. But if the consciousness erects by the concentration a wall of exclusion, limiting itself to a single field, domain, or habitation in the movement, so that it is aware only of that or aware of all the rest as outside itself, then we have a principle of self-limiting knowledge, which can result in a separative knowledge and culminate in a positive and effective ignorance. Thank you, sir. Thank you. Explanation. படிக்கட்டுமா சார்? Yes, madam. When the concentration is exclusive, it brings about a holding back the rest of the knowledge behind it. It may be aware of the rest of the knowledge all the time, yet it would act as if it were not aware of it. That would not be a state or act of ignorance. But there is a state when the consciousness erects by concentration a wall of exclusion. It limits itself to a single field, domain, or habitation in the movement, so that it is aware only of that, or it is aware of all the rest as outside itself. Then we have a principle of self-limiting knowledge. It can result in a separative knowledge and culminate in a positive and effective ignorance. Thank you, sir. Thank you. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம் இந்த எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு புத்தகத்தை படிக்கிறோம். அந்த புத்தகத்துல வந்து எழுத்துக்கள் வந்து ரொம்ப சின்னதா இருக்கு. ஏதோ ஒரு எழுத்து ஒரு வார்த்தை வந்து நமக்கு ரொம்ப புத்தகத்துல ஒரு வார்த்தை வந்து ரொம்ப சின்ன லெட்டர்ல இருக்குது. நம்ம என்ன செய்யறோம், ஒரு மேக்னிஃபைங் கிளாஸ் பூத கண்ணாடி வச்சுட்டு அந்த வார்த்தையை மாத்திரம் நம்ம மேக்னிஃபை பண்ணி பார்க்குறோம். ஸோ அந்த வார்த்தையில நம்ம ஃபோக்கஸ் பண்ணிடுறோம். அதே சமயம் அந்த புத்தகத்தில் உள்ள மற்ற வார்த்தைகள் குறித்த அறியாமையில் இருக்கின்றோமா என்றால் அப்படி கிடையாது. நம்மால அதே சமயம் நம்மால வந்து அந்த புத்தகத்தில் உள்ள எல்லா வார்த்தைகளையும் நம்மளால புரிஞ்சுக்க முடியும். புத்தகத்துல நம்ம கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி ஒரு வார்த்தையை மாத்திரம் நம்ம பார்க்குறோம். ஒரு புத்தகத்துல ஒரு பக்கத்தை எடுத்துக்கலாம். பக்கத்துல வந்து ஒரு வார்த்தையை நமக்கு வந்து சரியா தெரியல அப்படிங்கும்பொழுது நம்ம என்ன பண்றோம்,
ஒரு மேக்னிஃபையிங் கிளாஸ் வச்சு அதை ஃபோக்கஸ் பண்ணி பார்க்குறோம். அதே சமயம் நம்மளுக்கு மற்ற வார்த்தைகளும் அது தெரியுது, மற்ற வார்த்தைகள் தெரியாமல் இல்லை. இது ஒரு நிலை. இன்னொரு நிலையில் என்ன பண்றோம், எந்த எழுத்தை நம்ம படிக்கிறோமோ அல்லது எந்த வரியை படிக்கின்றோமோ அந்த வரியை மாத்திரம் நம்ம பார்த்து கொண்டு மற்ற வரிகளை நாம் ஏதோ ஒரு அமைப்பினால் மூடி மறைக்கின்றோம். வெறும் அந்த வரி தான் நமக்கு தெரியுது, மற்ற வரி நமக்கு தெரியல. இது இரண்டாவது நிலை. இந்த ரெண்டு நிலைகளை பற்றி தான் பகவான் இங்க குறிப்பிடுகின்றார். இந்த முதல் நிலையில என்ன நடைபெறுகின்றது அப்படின்னா, அங்கதான் இந்த கான்சென்ட்ரேஷன் வந்து எக்ஸ்க்ளூசிவா இருக்கு. நம்ம போதக்கராண்டி வச்சு பார்க்கிறோம். அதே சமயம் நம்மளுடைய ஒட்டுமொத்த நாலேஜ் நமக்கு பின்னாடி இருக்கு. நமக்கு தெரியும் என்ன அந்த புஸ்தகம் அந்த பக்கத்துல என்ன இருக்குன்னு தெரியும். இருந்தாலும் அந்த வார்த்தை அந்த லைன் மாத்திரம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கிறோம். அதுதான் எக்ஸ்க்ளூசிவ் கான்சென்ட்ரேஷன். இட் பிரிங்ஸ் அபவுட் ஹோல்டிங் பேக் த ரெஸ்ட் ஆஃப் த நாலேஜ் பிஹைண்ட் இட். மற்ற நாலேஜ் வந்து பின்னாடி இருக்கு, ஆனா ஒரு இதுல மாத்திரம் ஃபோக்கஸ் பண்றோம். பின்னாடி பின்புலத்துல என்ன நாலேஜ் இருக்குங்கிறது நமக்கு எப்பொழுதுமே தெரிஞ்சு வச்சிருக்கோம், ஆனா ஃபோக்கஸ் பண்றது ஒரு ஆஸ்பெக்ட்ல மாத்திரம். அந்த சமயத்தில் நம்ம எப்படி செயல்படுறோம், மற்ற விஷயங்கள் குறித்து நாம் அறியாதது போல செயல்படுகின்றோம். இந்த நிலை என்பது அறியாமை கிடையாது அப்படிங்கிறார். இது ஒரு அறியாமை என்கின்ற நிலை அல்ல அப்படிங்கிறார். இட் would not be a state or act of ignorance. இது இன்னொரு நிலை எப்படின்னா, இந்த கான்சென்ட்ரேஷன் போது என்ன செய்கின்றோம், ஒரு சுவற்றை எழுப்புகின்றோம். எதன் மீது நாம் கவனத்தை திருப்புகின்றோமோ அதை சுற்றி நாம் ஒரு சுவற்றை எழுப்பி அதற்குள்ளேயே நம்மை இருத்தி நம்முடைய கவனம் முழுவதுமே அந்த அறைக்குள் என்ன இருக்கின்றதோ அதில் மாத்திரம் நாம் கவனம் செலுத்துகின்றோம். மற்ற அனைத்தையுமே நாம் என்ன செய்கின்றோம், நம்முடைய கவனத்தில் இருந்து விலக்குகின்றோம். இது ஒரு நிலை. When there is a state when the consciousness erects by a concentration a wall of exclusion. அப்ப என்ன ஆகுது, நம்முடைய கான்சியஸ்னஸ் ஒரு களத்தின் மீது தன்னை எல்லைக்கு உட்படுத்திக் கொள்கின்றது. இட் லிமிட்ஸ் இட் செல்ஃப் டு சிங்கிள் ஃபீல்ட். ஒரு களமோ அல்லது ஒரு டொமைன். ஒரு டொமைன் என்ன அர்த்தம், எனக்கு டெலிகம்யூனிகேஷன்ஸ் பற்றி தான் தெரியும் அப்படின்னா அதுதான் தெரியும் என்னோட டொமைன். எனக்கு மெடிசனை பற்றி தெரியும் அப்படின்னா அது தவிர வேறு எதுவுமே தெரியும், அது என்னுடைய டொமைன். அதுதான் டொமைன் அப்படிங்கிறது. நான் சார்ந்துள்ள அந்த ஒரு எந்த பகுதி குறித்து நான் அறிந்துள்ளேனோ அதுதான் என்னுடைய டொமைன். அதே போல ஹேபிடேஷன், நான் வசிக்கும் இடம். இது மாதிரி நிலையில என்ன செய்கின்றேன், நான் என்னையே ஒரு எல்லைக்கு உட்படுத்திக் கொள்கின்றேன். இட் லிமிட்ஸ் இட்செல்ஃப் டு a single field, domain or habitation in the movement so that it is aware only of that. எனக்கு வேற எதுவுமே தெரியாது, எல்லாமே எனக்கு அப்பால் இருப்பவை, புறத்தில் இருப்பவை. அது குறித்த எந்த நாலேஜும் எனக்கு இருக்காது. முதல் நிலையில எனக்கு எல்லாமே தெரியும். ஒரு விஷயத்தை குறித்து நான் ஃபோக்கஸ் பண்றேன், மற்ற நிலையில் பின்புலத்தில் இருக்கும். இதுல அப்படி கிடையாது. எனக்கு அது ஒன்றுதான் தெரியும், வேற எதுவுமே தெரியாது. இந்த இடத்துல என்ன நடைபெறுகின்றது, இங்கதான் அறியாமை வருது. முதல் ஸ்டேஜ்ல அறியாமை இல்லை. இங்க we have a principle of self limiting knowledge. தன்னைத்தானே ஒரு எல்லைக்கு உட்படுத்திக் கொள்ளும் அந்த அறியாமை, இந்த நாலேஜ் என்பது வருகின்றது. Then we have a principle of self limiting knowledge. இது எதற்கு, இதன் மூலம் என்ன நடைபெறுகின்றது, இட் கேன் ரிசல்ட் இன் செப்பரேட்டிவ் நாலேஜ். செப்பரேட்டிவ் நாலேஜ் ஹோலிஸ்டிக் நாலேஜ் கிடையாது. நான் ஒரு பொருளை எடுத்துக்கொண்டு அந்த பொருளை ஒரு பகுதியை மாத்திரம்தான் எனக்கு தெரியும். அந்த பொருள் அதனுடைய பொருளுடைய ஒட்டுமொத்த யானையை குருடர்கள் பார்த்த மாதிரி தான் அதுதான் செப்பரேட்டிவ் நாலேஜ். யானையை குருடர்கள் ஒவ்வொரு பகுதியை தடவி பார்த்து அது அவங்க கிடைக்கக்கூடிய ஞானம் என்பது யானை என்பதனுடைய யானை என்கின்ற அந்த பொருளில் இருந்து உண்மையிலிருந்து மாறுபட்டதாக இருக்கின்றது. அது அப்படி அத்தகைய ஞானம் தான் செப்பரேட்டிவ் நாலேஜ்.
அதுதான் நம்ம அறியாமைக்கு உட்படுத்துகின்றது. இப்ப பகவான் வந்து ஒரு வேர்டு யூஸ் பண்றாரு. அது ஏன் அந்த 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 வார்த்தையை உபயோகிக்கின்றார் என்பது நம்ம கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணணும். என்ன சொல்கின்றார்? இஃப் த கான்சியஸ்னஸ் erects by the concentration a wall of exclusion அப்படிங்கிறார். இந்த வால் ஆஃப் எக்ஸ்க்ளூஷன் வந்து நம்மகிட்ட எது அப்படின்னா நம்முடைய மைண்ட். இந்த வால் ஆஃப் எக்ஸ்க்ளூஷன் அப்படிங்கிறது நம்மளுடைய மைண்டு தான் கல்பிரிட். இங்க இந்த வால் ஆஃப் எக்ஸ்க்ளூஷன் இருக்கிறதுனால தான் நம்ம அறியாமையில் இருக்கிறோம். சூப்பர் மைண்ட்ல இந்த வால் ஆஃப் எக்ஸ்க்ளூஷன் கிடையாது. அங்க வந்து ஒன்றை பத்தியும் புரிஞ்சுக்க முடியும், அனைத்தையும் பத்தியும் புரிஞ்சுக்க முடியும். அங்க அந்த வால் ஆஃப் எக்ஸ்க்ளூஷன் கிடையாது. இங்க இந்த நமக்கு நாமே போட்டுக்கொண்ட அந்த சுவர், அறியாமை என்கின்ற சுவர் என்ன காரணத்தால் ஏற்படுகின்றது என்றால் இந்த வால் மைண்ட் சூப்பர்ஃபிஷியலா இருக்கிறதுனால சர்ஃபேஸ் கான்சியஸ்னஸ்ல மைண்ட் அப்படின்னு செயல்பட்டு இந்த வால் ஆஃப் எக்ஸ்க்ளூஷன் வர்றது. அதனால தான் அறியாமையில் இருக்கின்றோம். இதுதான் பாசிட்டிவ் அண்ட் எஃபெக்டிவ் இக்னோரன்ஸ் அப்படின்னு பகவான் கூறுகின்றார். மேற்கொண்டு அடுத்த விஷயங்களை அடுத்த செஷன்ல இருந்து பார்க்கலாம். வேற ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் பகிர்ந்து கொள்ளலாம். வேற எதுவும் கருத்துக்கள் இல்லை அப்படின்னா நம்ம செஷனை முடித்துக் கொள்ளலாம்.